கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर के अच्छे नाम की महिमा हो। இந்த நல்ல நாளிலும் इस अच्छे से दिन पर தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் हम ध्यान के लिए लिया हुआ वचन யோபுவின் புஸ்தகம் अय्यूब का पुस्तक அவருடைய 5வது அதிகாரம் उसका 5वां अध्याय அவருடைய 24வது வசனத்தை வாசிங்க. उसके 24वां वचन को पढ़ेंगे। உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, तेरा निश्चय होगा कि तेरा डेरा कुशल से है। உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். जब तू अपने निवास को देखेंगे तब कोई वस्तु की खोई ना होगी। உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, तेरा निवास कुशल से होगा। உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டீர். तेरे निवास स्थान को देखेंगे तो कोई वस्तु की खोई ना होगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் யோபுவுக்கும் நண்பர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, अय्यूब को उनके मित्रों ने कहा हुआ बातें, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி, तुम्हारे डेरे कुशल से होगे। உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீர் அதில் குறைவே காண மாட்டீர். निवास स्थान को देखते समय कोई वस्तु को खोई ना होगी। அப்போ நம்ம யாருடைய கூடாரத்திலே சமாதானம் இருக்கிறதோ, जिसके घर पर एक शांति है, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை குறைவே காண மாட்டீர். तुम्हारे घर पर शांति होगी और तुम्हारे निवास स्थान पर कोई वस्तु नहीं खोई होगी। யாருடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்கிறது, जिसके घर पर शांति है, எவருடைய வாசஸ்தலத்திலே குறைவு இல்லாமல் இருக்கிறது जिसके निवास स्थान पर कोई भी वस्तु में कमी नहीं है, என்பதிலே தேவ பிள்ளைகளும் கவனமாய் இருக்க வேண்டும். इससे हमें अधिक ध्यानपूर्वक रहना है। வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं நீதிமான்களுடைய கூடாரம் செழிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. धर्मियों का घर जो है वो हरा भरा होता है। நீதிமான்களுடைய கூடாரம் செழிக்கும். धर्मियों का घर खिलेगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் நீதிமான் என்று சொல்லும் போது अनेक வார்த்தைகளை வேதத்தில் தியானிக்க முடியும். धर्मी कहाँ जाएगा तो बहुत सारे वचनों को हम शास्त्र में पढ़ सकते हैं। அப்போ கூடாரம் சமாதானத்தோடு இருக்கும், घर जो है वो शांति से रहेगा, வாசஸ்தலத்திலே குறைவு இருக்காது. निवास स्थान पर कोई वस्तु भी कमी ना होगी, கூடாரத்துக்குள்ளே சமாதானம் நிறைந்திருக்கு. घर के अंदर शांति भरा हुआ होगा। ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தில் நாம் வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय மரக்கறி நல்ல கொழுத்த எருதின் கன்றுகளுடைய மாംസத்தை புசிப்பதை பார்க்கிறது, जो चर्बीले मांस को खाने से बढ़कर சாதாரண மரக்கீரைகள் இலைகளை சாப்பிடுவது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. साधारण सा भाजी खाना ही हमारे लिए अच्छा है करके कहा गया है। அதுபோல வீட்ல எவ்வளவுதான் ஆசீர்வாதம் இருந்தாலும் उसी प्रकार अपने घर पे कितना ही आशीर्वाद हो, வீட்டுக்குள்ள சமாதானம் இல்லாவிட்டால் अगर घर के अंदर शांति ना हो, அது வீட்டுக்குள்ள இருக்கிறக்கே மனசு வராது. उस घर पर रहने का ही मन नहीं करेगा। வீட்டுக்குள்ள நுழையனாலே கஷ்டமா இருக்கு. घर के अंदर जाना ही हमारे लिए कष्ट होगा। சில பிள்ளைகள் வேலைக்கு போவார்கள், कुछ लोग काम के लिए जाते हैं, சில சகோதரமார்கள் வியாபாரத்துக்கு போகிறார்கள். कुछ पुरुष लोग अपने धंधे के लिए जाते हैं। வியாபாரத்துக்கோ வேலைக்கோ தொழிலுக்கோ போய்விட்டு व्यापार धंधे को जाकर पर வீட்டுக்கு திரும்பணும்னா फिर से घर पर लौटते समय அவங்களுக்கு மனசுக்குள்ள சமாதானம் வர மாட்டேங்குது. उनके मन में एक शांति नहीं होती है। கூடாரத்துக்குள்ள போவதற்கு சமாதானம் இல்ல. घर के अंदर जाने के लिए उनके मन में शांति नहीं। ஏண்டா அந்த வீட்டுக்குள்ள போறோம், क्यों ये घर के अंदर जा रहे हैं, இந்த ஒரு மனதுல வெறுப்பு உண்டாகிறது. ऐसा मन में एक हो जाता है, காரணம் கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்ல. क्योंकि उनके घर पर शांति नहीं है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் நிறைந்திருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். हमारे घर के अंदर शांति भरपूर है करके हमें जांच कर देखना है। வேதாந்தத்தில் வாசிக்கும் போது और शास्त्र में पढ़ते समय துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. दुष्ट का घर जो है वो नष्ट हो जाता है, நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும், धर्मी का घर खिलेगा, துன்மார்க்குடைய கூடாரம் அழிந்து போகும். दुष्टों का घर नष्ट हो जाएगा। வேதத்துல வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே उत्पत्ति के पुस्तक पर 31வது அதிகாரம் उसके 31वां अध्याय 32 34 வாசிங்க. 32 और 34 पढ़ेंगे। ராகேலின் கூடாரம்
राहेल के तंबू, யாக்கோபுடைய மனைவி ராகேல். याकूब की पत्नी राहेल। யாக்கோபு அதிகமாய் நேசித்து திருமணம் முடித்த மனைவி ராகேல். याकूब बहुत प्रेम रखकर उसे शादी किया हुआ राहेल। வேதத்தில் வாசிக்கிறோம், यहाँ पे शास्त्र में पढ़ते हैं யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக 20 வருஷம் வேலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. याकूब एक स्त्री के लिए 20 साल काम किया करके लिखा गया है। அப்ப சிலர் திருமணம் முடிப்பதற்கு எத்தனை வருஷமானாலும் காத்திருக்கிறார்கள். कुछ लोग शादी के लिए कितने साल तक इंतजार करते हैं। இந்த யாக்கோபு ஒரு பெண்ணுக்காக 20 வருஷம் வேலை பார்த்தார். याकूब एक स्त्री के लिए 20 साल के लिए काम किए, காத்திருந்து திருமணம் முடித்தார். उसने बात जोकर उसमें शादी किया। ஆனா இந்த ராகேல், ये राहेल தகப்பனுடைய வீட்டிலே விக்கிரகங்கள் இருந்தது. अपने पिता के घर पे गृह देवताएं थी। யாக்கோபை குறித்த தேவசித்தம் நிறைவேற வேண்டும் நாட்கள் வந்தபோது याकूब के नाम से परमेश्वर की इच्छा पूरा करने का समय आते समय யாக்கோபை அவனுடைய மாமா வீட்ல இருந்து கர்த்தர் புறப்பட வைக்கிறார். याकूब का अपने मामा के घर से उसे बाहर निकाले। அப்ப அவன் மாமா வீட்டை விட்டு புறப்பட்டு வரும்போது वो अपने मामा के घर से बाहर आते समय அந்த ராகேல் वो राहेल தன் தகப்பனுடைய சுரூபத்தை எடுத்து ஒளித்து வைத்துக் கொண்டாள். अपने पिताजी के देवताओं को उठाकर उसने छुपा कर रख लिया। அந்த வேதத்தில் வாசிக்கும் போது अगर शास्त्र में हम पढ़ते समय இந்த ராகேல் கூடாரத்துக்குள்ளே விக்கிரகத்தை ஒளித்து வைத்திருக்கிறாள். ये राहेल अपने तंबू पर वो देवताओं को छुपा कर रखी है। லாபான் தேடி வருகிறார். लाबान अभी ढूंढ कर आ रहा है। பிள்ளைகள் பேரன் பேத்தி எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாரு. अपने सभी बच्चे लोगों को वो लेके चला गया। அந்த பிள்ளைகள் பேரன் பேத்தியும் கூட்டிட்டு போனது மட்டுமல்லாமல் अपने सभी बच्चों को लेके जाना है, बल्कि வீட்டில் இருந்த சுரூபத்தையும் தூக்கி கொண்டு போய் விட்டார்கள். घर के अंदर देवताओं को भी उठाकर लेके चले गए। மாமா வருகிறார். अभी लाबान आता है, வந்து எல்லாருடைய கூடாரத்தில் தேட ஆரம்பிக்கிறார். सभी के तंबू में जाकर ढूंढने लगा। ராகேல் விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்தது யாக்கோபுக்கு தெரியாது. राहेल ने चुरा के लेके आया था, वो याकूब नहीं जानता था। அதனால யாக்கோபு தைரியமா பேசுகிறார். इसलिए याकूब ने युवा बांध कर बोला, நீ எல்லா கூடாரத்தையும் தடவி பாரு. तुम सभी तंबुओं को जाकर ढूंढिए। எங்கேயாயிலும் உம்முடைய பொருள் அகப்படுமையானால் अगर कहीं तंबू में तुम्हें मिल जाए, அது யாரிடத்தில் அகப்பட்டாலும் சரி वो किसी के पास भी मिले, அவன் உயிரோடு இருக்க கூடாது. वो जिंदा नहीं रहेगा, அவனை உயிரோடு விடக்கூடாது. उसे जिंदा नहीं छोड़ेंगे। தைரியமாய் பேசுகிறார். उसे युवा बांधकर उसने कहा, ஆனா யாக்கோபுக்கு தெரியாது. पर याकूब नहीं जानता था। ஆனா ராகேலுடைய கூடாரத்துக்குள்ளே லாபான் வருகிறார். राहेल के तंबू पर लाबान आता है। லாபான் வரும்போது ராகேல் எழும்பவில்லை. लाबान आते समय राहेल उठी नहीं। ராகேல் என்ன செய்தாள்? राहेल ने क्या किया, ஒரு சேரத்திலே एक साड़ी पर அந்த ஒரு விக்கிரகத்தை ஒளித்து வைத்து वो सभी देवताओं को छुपा कर रख के விக்கிரகத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறாள். उस देवताओं के ऊपर वो बैठ गई। அப்பா உள்ள வந்திருக்கிறாரு. उनके पिताजी अभी घर के अंदर आए हैं। உள்ள வந்திருக்கும் போது वो तंबू में आने के बाद சாரி லாபான் வர்றாரு உள்ள. लाबान अंदर आया। உள்ள வரும்போது अंदर आते समय எல்லாரும் எழும்பி நிற்கிறார்கள். सभी लोग उठ कर खड़ा होते हैं। ராகேலுடைய கூடாரத்துல வந்தபோது राहेल के तंबू के अंदर आने के बाद ராகேல் எழும்பவில்லை. राहेल नहीं उठी, அவ போய் சொல்லுகிறாள். वो झूठ बोली, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை என் சரீரத்துல பலவீனப்பட்டு இருக்கிறேன். मेरे शरीर में ऐसे निर्बलता है, அதனால நான் உமக்கு முன்பாக எழுந்திராததை குறித்து நீ தவறாக எண்ண வேண்டாம். इसलिए आपके सम्मुख में खड़े नहीं हो रही करके तुम गलत न समझना। என்று போய் சொல்லி சமாளித்து விட்டாள். ऐसा झूठ बोलकर उसे बता दिया। தேவனுடைய பிள்ளைகள் விக்கிரகத்தை திருடி கொண்டு வந்து கூடாரத்துக்குள்ள வைத்திருக்கிறாள். देवता को छुपा कर लेके आकर अपने घर के अंदर रखी है। நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் अपना घर समाधान से रहना है तो நம்முடைய கூடாரத்துக்குள்ளே விக்கிரகங்கள் இருக்க கூடாது. हमारे घर के अंदर ऐसे देवताएं नहीं होना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் இது ராகேலிடத்தில் இருந்ததினாலே ये राहेल के अंदर होने के कारण யாக்கோபு லாபானை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, याकूब ने लाबान को देखकर कहा वो शब्द, இந்த உம்முடைய பொருள் யாரிடத்திலேயாவது இருக்குமேயானால் आपका वस्तु किसी के पास भी हो, எவரிடத்தில் அது கண்டுபிடிக்கப்படுகிறதோ जिससे पास से वो मिले, அவர்களை உயிரோடு விட வேண்டாம். उसे जिंदा ना छोड़ना। ஆண்டவருடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தையிலே அதிகாரம் இருக்கிறது. मुंह के बोली पर एक अधिकार है। வாயின் வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது, வாயின் வார்த்தையிலே மரணம் இருக்கிறது. मुंह के बोली में एक जीवन है और एक मृत्यु भी है। ஆனபடினாலே इसलिए இந்த யாக்கோபு சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியாய் याकूब ने बोला हुआ शब्द को पूरा होने के लिए கர்த்தர் அவர்களை வேறு விருத்து கொண்டு வரும்போது परमेश्वर उनसे अलग करके लेके आते समय, அவங்க மாமா வீட்ல இருந்து யாக்கோபு வெளியே புறப்பட்டு வரும்போது अपने मामा के घर से याकूब बाहर आते समय யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பெத்லேஹேமுக்கு கடந்து போ. याकूब को परमेश्वर ने कहा कि तू बेतेल की ओर जा। இவர்கள் தேசத்தை விட்டு புறப்பட்டு கர்த்தர் காண்பித்த தேசத்துக்கு மறுபடியும் புறப்பட்டு வருகிறார்கள். वो लोग उस देश को छोड़कर परमेश्वर ने जो देश दिखाया उसकी ओर वो फिर रहे थे। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं அவர்கள் பெத்லேஹேமுக்கு போகிற வழியிலே वो बेतलेहम की ओर जाते रास्ते पर பெத்லேஹேமுக்கு உள்ளே நுழையல. बेतलेहम के अंदर अभी तक पहुंचे नहीं। அதுக்குள்ளே நுழைவதற்கு முன்பதாகவே वो जाने के पहले ही அந்த
ராகேலுக்கு और राहेल को பிரசவ வலி ஏற்பட்டது. उस प्रसव के दर्द आया, அந்த பிரசவ வேதனை தாங்க முடியாமல் उस दर्द को वो सहन नहीं करते हुए ராகேல் பெத்லெஹேமுக்கு போவதற்கு முன்பதாகவே வழியிலே மரித்து போனாய். राहेल उस बेतलेहम के अंदर जाने से पहले ही मर गई। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को जांच कर रखना है, ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को जांच कर रखना है, விக்கிரகம் நம்முடைய கூடாரத்துக்குள்ள இருக்குமேயானால் अगर देवता हमारे घर पर होगी, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. हमारे घर के अंदर शांति न होगी। விக்கிரகம் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே இருக்குமேயானால் अगर मूर्ति पूजा हमारे घर पर होगा, தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் நெடுநாள் உயிரோடு வாழ முடியாது. वो बहुत दिन तक जीवित न रह पाएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மாத்திரமல்ல, इतना ही नहीं, இவ்வளவு 20 வருஷம் காத்திருந்து திருமணம் முடித்த இந்த ராகேல் ये 20 साल बाट जोकर होकर शादी होने वाली राहेल யாக்கோபோடு நிரந்தரமாய் வாழ முடியவில்லை. याकूब के साथ अंतिम तक न रह पाई। அவன் லாபான் வீட்டிலே இருக்கும்போது वो लाबान के घर पर रहते समय அங்க 20 வருஷம் இருந்தார்கள். वो 20 साल तक वहां पर ही थे। ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின பெத்தேலுக்கு அவர்கள் திரும்பி வரும்போது जब परमेश्वर ने वाचा दिया हुआ बेतेल को फिर से लौटते समय வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு முன்பாகவே ராகேல் மரித்து போனாய். प्रतिज्ञा किए स्थान को पाने के पहले ही राहेल मर गई। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் इसलिए परमेश्वर के लोग விக்கிரகம் நம்முடைய கூடாரத்துக்கு வரக்கூடாது. मूर्ति हमारे घर के अंदर आना नहीं है। கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவேற்ற வேண்டும். परमेश्वर के बोले हुए बातों को हमें पूरा करना है। தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் விரும்பி திருமணம் முடிக்க கூடாது. किसके ऊपर भी चाहत रखकर उस पर शादी न करना। அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இருக்காது. उसके घर वैसे रहने वाले के घर के अंदर शांति न होगी। அப்படிப்பட்ட குடும்பத்துக்குள்ளே தேவனுடைய பிள்ளைகள் ராகேலை போல வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியாத சூழ்நிலை உருவாகும். उस प्रकार के घर पर राहेल जिस प्रकार वो स्वतंत्रता नहीं पाई, उस वाचा को भी नहीं पा पाएंगे। அப்ப விக்கிரகம் ஆராதனை என்று சொல்லும்போது, इसलिए मूर्ति पूजा कहने पर விக்கிரகம் என்று சொல்லும்போது मूर्ति कहाँ जाए? தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ये नए नियम पर जो हम जी रहे हैं, வேதம் சொல்லுகிறது शास्त्र में कहता है பொருளாசை என்கிற ஒரு விக்கிரகம். वस्तु लोभ करके कहा हुआ मूर्ति। நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், हम उद्धार पाए हैं, ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், बपतिस्मा पाए हैं, நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். धर्मी करके कहलाए जाते हैं। ஒருவேளை நாம் விக்கிரக ஆராதனை செய்யாவிட்டால் अगर हम मूर्ति पूजा नहीं करते हैं, தேவனுடைய பிள்ளைகள் பொருளாசை என்கிற காரியத்தினால் இருதயம் நிரம்பி இருக்கிறது. अगर वस्तु लोभ से हमारा मन पूरा भरा हुआ है, அவர்களை பார்த்து இவர்களை பார்த்து उन्हें देखकर इन्हें देखकर கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் கொடுக்காமல் परमेश्वर को जो देना है उस समय को नहीं देते हुए அவர்களை பார்க்கலும் அதிகமாய் சம்பாதிக்கணும், उनसे ज्यादा हमें कमाना है, இவர்களை பார்க்கலும் அதிகமாய் சம்பாதிக்கணும். इनसे हमें अधिक कमाना है। இந்த ஒரு எண்ணமும் சிந்தையும் வந்து ऐसा एक विचार आकर பொருளாசை உள்ளத்துக்குள்ள எப்பொழுது வருகிறதோ वस्तु लोग अपने मन में कैसे आता है, அப்பொழுதே தேவ சமாதானம் கூடாரத்தை விட்டு விலகி போகிறது. जब वो आता है वैसे ही परमेश्वर का शांति निकल जाती है। அதனால ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும், इसलिए एक समय को स्मरण करना है, தேவ பிள்ளைகளுக்குள்ளே பொருளாசை எப்பொழுது வருகிறதோ परमेश्वर के लोगों के अंदर जब भी वस्तु लोभ आता है அப்பொழுது கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போகிறது. तभी घर के अंदर शांति नहीं रहती है। கர்த்தர் சொன்னார், உங்களுக்கு இருக்கிறது போதும் என்று நினையுங்கள். तुम्हारे पास जो है उसमें ही काफी रहो। போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். जितना है उसमें ही रहेंगे तो परमेश्वर की आशीर्वाद होगी। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் உலகத்திலே ஒரே மாதிரி இல்ல. इसलिए संसार में एक ही जैसा सभी लोग नहीं हैं। கர்த்தர் யாருக்கு எந்த அளவு அளந்திருக்கிறாரோ परमेश्वर ने जिसको जिस प्रकार से नाप के रखा है அந்த அளவின்படியே ஜனங்கள் நடக்கிறார்கள். वो नाप के अनुसार ही वो लोग चलते हैं। ஆனால் நாம் மற்றவர்களை பார்த்து அவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தேவனுடைய பிள்ளைகள் பொருளாசைக்கு இடம் கொடுக்க கூடாது. हम दूसरे को देखकर अपनी वस्तु लोभ में नहीं गिरना है। அந்த பொருளாசை நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கெடுத்து போடு. वो वस्तु लोग हमारे जीवन की शांति को नष्ट कर देता है। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் வேதத்தை சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. इसलिए जो हम सच्चाई को जाने और सच्चाई हमें निकालेगा। நான் மாத்திரமல்ல, इतना ही नहीं, அந்த விக்கிரகம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. वो मूर्ति हमारे घर के अंदर नहीं आना है। அந்த பொருளாசை நம்முடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. वो वस्तु लोग हमारे घर के अंदर नहीं आना है। நமக்குள்ள ஒரு நிச்சயம் வேணும், हमारे अंदर एक निश्चय होना है, நான் இந்த பூமியிலே அனுபவிக்க வேண்டும் என்று ये संसार में जो भी अनुभव करना है, கர்த்தர் எதை எனக்கு சித்தம் வைத்திருக்கிறாரோ परमेश्वर ने जो मेरे ऊपर इच्छा रखा है, நான் அனுபவிக்க வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் जो भी मुझे अनुभव करना है वो सभी वस्तुओं को கர்த்தர் எனக்கு சம்பூர்ணமாய் தருவார். परमेश्वर मुझे संपूर्ण रीति से देगा। நான் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி இருக்கிற ஆசீர்வாதங்கள் जो मुझे अनुभव करना है, जो परमेश्वर ने इच्छा रखा है, கர்த்தர்
எனக்கு சம்பூர்ணமாய் தருவார். परमेश्वर मुझे संपूर्णता से देगा। அதனால அவர்களை இவர்களையும் பார்த்து इसलिए उन्हें और इन्हें देखकर பொருளாசைக்கு இடம் கொடுத்தால் वस्तु लोगों को अगर जगह देंगे, கூடாரத்துக்குள்ளே சமாதானம் கெட்டு போகும். घर के अंदर की शांति जो है नष्ट हो जाएगी। பொருளாசை ஒரு மனுஷனுடைய வீட்டிலே சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. वस्तु लोग जो है वो अपने घर के शांति को नष्ट करा देता है। பொருளாசை பண ஆசை वस्तु लोग जो है वो पैसे की लोग எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. सभी लोगों का जड़ बनकर है। இந்த பண ஆசைக்கு சிலர் இடம் கொடுத்து जो पैसे के लोभ को जगह देकर கர்த்தரை விட்டு தூரமாய் விலகி போனார்கள். परमेश्वर से दूर हो जाते हैं। பண ஆசை எவர்களுக்குள்ளே வருகிறதோ जिनके अंदर धन लोभ आता है, அவர்களுடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லை. उनके घर के अंदर शांति नहीं। அப்ப நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் போக காரணம் என்ன என்று ஆராய்ந்து பார்க்கணும். उनके घर के अंदर शांति नहीं है तो उसे सांच कर देखना है कि क्या कारण है। நம்முடைய கூடாரத்துக்குள்ளே விக்கிரகம் வருமேயானால், हमारे घर के अंदर मूर्ति हो, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே பொருளாசை வருமேயானால், हमारे घर के अंदर वस्तु लोभ हो, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே பண ஆசை வருமேயானால், हमारे घर के अंदर धन लोभ हो, தேவனுடைய பிள்ளைகள் நம் குடியிருக்கிற கூடாரத்துக்குள்ளே சமாதானம் தங்காது. हम जिस घर पर रहते हैं वहां पर शांति नहीं रहेगी। மாத்திரமல்ல, इतना ही नहीं, யோசுவா 7வது அதிகாரம் यहोशू के 7वां अध्याय அந்த 21வது வசனத்தை வாசியுங்கள். 21वां वचन को पढ़ेंगे। 7:21 யோசுவா யுத்தத்துக்கு போகிற, यहोशू युद्ध पे जा रहा था। எங்க எல்லாம் யுத்தத்துக்கு போறாரோ அங்க எல்லாம் பெரிய வெற்றி கண்டார். जहाँ जहाँ वो युद्ध के लिए जाते थे वहां पर बड़ा बड़ा जीत को पाए। இப்பொழுது அவர்கள் ஆயி என்கிற பட்டணத்துக்கு யுத்தத்துக்கு போக வேண்டும். अभी वो आए करके नगर पर युद्ध करके गए थे। அந்த ஆயி என்கிற பட்டணத்துக்குள்ளே இருக்கிற மக்கள் கொஞ்சம் பேர். उस ए नगर पे जो भी रहते थे वो कम लोग थे। அப்ப எல்லாரும் போவதை பார்க்கிறோம், கொஞ்சம் பேர் போனால் நல்லது इसलिए बहुत सख्त जाने से अच्छा कुछ लोग जाएंगे तो अच्छा होगा என்று அங்க யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்பி வைக்கிறார். ऐसे सोचकर उन्होंने युद्ध के लिए कुछ लोगों को भेजा। யுத்தத்துக்கு ஆட்களை அனுப்பி வைக்கும் போது उस युद्ध में लोगों को भेजते समय ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், परमेश्वर ने कहा हुआ एक काम, சாபத்தீடான பொருட்களில் ஒன்றை நீங்கள் எடுக்க கூடாது. जो श्रापित हुआ वस्तु को कोई भी तुम्हें नहीं लेना है। சாபத்தீடான பொருட்களில் ஒன்றை நீங்கள் எடுக்க கூடாது. श्रापित वस्तुओं में से किसी को भी तुम्हें नहीं लेना है। ஆனா யுத்தத்துல ஒரு பெரிய தோல்வி உண்டாயிற்று. उस युद्ध में बहुत बड़ी हार हो गई। இந்த தோல்வி உண்டான போது ये हार होने के बाद யோசுவா ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறார். यहोशू परमेश्वर से जाकर पूछने लगा, இவ்வளவு பெரிய தோல்வி உண்டாக காரணம் என்ன? इतना बड़ा हार होने का क्या कारण है? அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், तभी परमेश्वर ने कहा, நீங்கள் இச்சித்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? तुमने लालच कर कर लिया नहीं है क्या? நீங்கள் இச்சித்ததும் எடுத்துக்கொண்டதும் இல்லையோ? तुमने लालच कर कर ले लिया नहीं है क्या? அப்போ நீங்கள் இச்சித்து எடுத்துக்கொண்ட காரியம் ஒன்று உண்டு. तुमने लालच कर कर लिया वो वस्तु एक है। இஸ்ரவேல் புத்திரர் इस्राएली पुत्र தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். अपने शत्रु के सामने रुके बिना अपने पीठ को दिखाए। அப்ப நீங்கள் இச்சித்து எடுத்துக்கொண்டது உண்டு. तुमने लालच कर कर लिया हुआ वस्तु है। நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் तुम्हारे श्रापित वस्त्र को तुमने नहीं रखा होगा, இனி நான் उங்களிடத்தில் இருக்க மாட்டேன். तुम्हारे बीच में मैं नहीं रहूंगा। கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, परमेश्वर ने कहा हुआ बात है, சாபத்தீடான பொருள் உங்களிடத்தில் இருக்கிறது, अगर श्रापित वस्तु तुम्हारे पास है, அதை உங்களை விட்டு நீங்கள் எடுத்து போடாதிருந்தால் अगर तुमसे वो दूर नहीं करोगे, நான் உங்களிடத்தில் இனி இருக்க மாட்டேன். मैं आज तुम्हारे पास न रहूंगा। இனி நான் இருக்க மாட்டேன். अभी मैं नहीं रहूंगा। நாளைய தினத்திலே कल के दिन पर நீ இந்த காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டும். तू उसे देख कर देखना है। யோசுவா ஜனங்களிடத்தில் சொன்னார், यहोशू लोगों को से कहने लगा, சாபத்தீடான பொருள் உங்களுக்குள்ளே இருக்கிறது, श्रापित वस्तु तुम्हारे पास है, அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு வெளியே கொண்டு उसे வாருங்கள். तुम बाहर निकाल कर लेके आइए। யாரும் பதில் சொல்லவில்லை. कोई भी उसका उत्तर नहीं दिया। இப்பொழுது யோசுவா तब अभी यहोशू இஸ்ரவேல் ஜனங்களை கோத்திரம் கோத்திரமாய் வரவழைக்கிறார். इस्राएल लोगों को गोत्र गोत्र में बुलाता है। கோத்திரம் கோத்திரமாய் வரவழைத்த போது गोत्र गोत्र में बुलाते समय அவர்கள் கோத்திரம் கோத்திரமாய் வரவழைத்து उन्हें सभी गोत्र में बुलाकर தேவன் குறிக்கிற வம்சம் எதுவோ அது நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார். परमेश्वर ने जो बुलाया है उस वंश के अनुसार आना है करके कहा। கோத்திரம் கோத்திரமாய்
கோத்திரமாய் பிரித்த போது सभी गोत्र गोत्र में बदलते समय தேவனுடைய பிள்ளைகள் सभी परमेश्वर के लोग அவர்கள் வம்சம் தேவன் குறிக்க வம்சமாய் வந்தார்கள். परमेश्वर ने जो कहा उस वंश के अनुसार वो आए. அந்த வம்சமாய் வந்தபோது उस वंश के अनुसार आते समय ஆண்டவர் சொன்னார், நான் குறிக்கிற குடும்பத்தை வரவழை. जो मैं परिवार को बताता हूँ उन परिवार को बुलाना. அந்த குடும்பம் தேவன் குறித்த குடும்பம். वो परिवार जो है परमेश्वर के निमित्त किया हुआ परिवार. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த கோராகின் யூதா வம்சத்திலே வரப்பண்ணின போது ये यहूदा के गोत्र से आते समय சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. जेरह के वंश को कहा गया. கோத்திரமாய் ஜனங்களை கூப்பிடுகிறார். सभी गोत्र गोत्र से लोगों को बुलाया. இந்த கோத்திரமாய் கூப்பிடும்போது ये गोत्र गोत्र से बुलाते समय யூதா கோத்திரம் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ये यहूदा गोत्र को चुन लिया गया. இது யூதா கோத்திரத்தை வம்சமாய் வரவழைக்கிறார். इस यहूदा गोत्र को वो वंश के रूप में बुलाए. அதிலே சேராகியரின் வம்சம் குறிக்கப்பட்டது. इसमें जेरह का वंश चुना गया. அந்த வம்சத்தை பேர் பேராய் வரப்பண்ணினார். उस वंश में भी नाम नाम से बुलाया गया. அப்படி பேர் பேராய் வரவழைக்கும் போது சப்தியன் குறிக்கப்பட்டான். वहाँ पर जब से नाम नाम से पुकारा गया तभी जप्ती का नाम निकाला गया. அந்த சப்தியின் வீட்டாரை उस जप्ती के घर वाले को அவன் பேர் பேராய் வரவழைத்த போது उन्होंने फिर से नाम नाम से पुकारते समय சேராயின் குமாரனாகிய சப்திக்கு பிறந்த जेरह वंश के जप्ती का पोता கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டார். कर्मी का पुत्र पकड़ा गया. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். एक अच्छी तरह जांच लीजिए. சாபத்தீடான ஒரு பொருள் श्रापित वस्तु ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறது. एक तंबू के अंदर है. அந்த சாபத்தீடான பொருள் ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்கிறதுனால वो श्रापित वस्तु एक तंबू के अंदर होने के कारण முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய தோல்வி. बड़े इस्राएली लोगों के अंदर एक हार. அவர்கள் சாபத்தீடானதை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். वो श्रापित वस्तु को लेकर रखे हैं. அதை கண்டுபிடித்து நீங்கள் வெளியே எடுக்காவிட்டால் उसे ढूंढ कर अगर तुम बाहर न निकालोगे நான் உங்களோடு கூட இருக்க மாட்டேன். मैं तुम्हारे संग नहीं रहूंगा. இப்ப யோசுவா अभी यहोशू ஜனங்களை கோத்திரமாய் வரவழைக்கிறார். लोगों को गोत्र गोत्र में बुलाने लगा. இந்த ஆகானுக்கு தெரியும் நான் தான் திருடி வைத்திருக்கிறேன். ये आकान जानता था कि मैं ही चुरा कर रखा हूँ. ஆனால் ஆகான் தன் பாவத்தை அறிக்கையிட மனமில்லை. अपने आकान ने अपने पापों को स्वीकार नहीं किया. கோத்திரமாய் வரவழைத்த போது गोत्र गोत्र में बुलाने के बाद யூதா கோத்திரம் குறிக்கப்படுகிறது. यहूदा गोत्र को चुन लिया गया. இந்த கோத்திரத்தை வம்சமாய் வரவழைக்கிறார். उस गोत्र में सभी वंश वंश करके बुलाए गए. இவர்கள் வம்சமாய் வரும்போது उन वंशावली को बुलाते समय சேராயின் வம்சம் குறிக்கப்படுகிறது. जेरह का वंश को चुना गया. இந்த சேராயின் வம்சத்தை इस जेरह के वंश पर அவன் குடும்பமாய் வரவழைக்கிறார். उस वंश से परिवार परिवार करके बुलाया गया. குடும்பமாய் வரவழைத்த போது परिवार परिवार करके बुलाए जाने पर சப்தியின் குடும்பம் குறிக்கப்பட்டது. जप्ती का परिवार बुलाया गया. இந்த குடும்பத்தில் உள்ள நபர்களை इस परिवार के लोगों को பேர் பேராய் அழைக்கிறார். नाम नाम से बुलाया गया. பேர் பேராய் அழைக்கிறார். नाम नाम से बुलाया गया. இப்ப பேர் பேராய் அழைத்த போது अभी नाम नाम बुलाते समय ஆகான் குறிக்கப்பட்டார். आगान को पकड़ाया गया. ஆகான் குறிக்கப்பட்டார். आगान को पकड़ा. ஆகான் சொல்லுகிறார், आकान ने कहा சாபத் கொல்லையிலே उस जप्ती में கொள்ளை लूट में लूट वस्तु में கொள்ளையிலே उस लूट वस्तु में நேர்த்தியான பாபிலோன சால்வை उस शेरान देश के सुंदर ओढ़ना को 200 வெள்ளி சேக்கலையும் 200 शेकल चांदी 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும் 50 शेकल सोने का एक ईंट நான் கண்டு मैंने देखकर இச்சித்து लालच करके அதை எடுத்துக்கொண்டேன். उसे उठा लिया. எடுத்துக்கொண்டதும் அல்ல, उसे लेकर இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. वो मेरे डेरे के भीतर पर रखा गया है. வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறது. चांदी उसके नीचे है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर से देखता है. ஆயி பட்டணத்துக்கு யுத்தத்துக்காக கடந்து போனார்கள். ये नगर के युद्ध के लिए वो निकल कर गए थे. இந்த ஆகான் நினைத்தார், ये आकान ने सोचा இத்தனை பேர் யுத்தத்துக்கு கடந்து போகும்போது इतने लोग युद्ध पे गए हैं, நான் சாபத்தீடானதை எடுத்து ஒளித்து வைத்தால் अगर मैं श्रापित वस्तु को उठाकर छुपा कर रखूं யாருக்கும் தெரியாது என்று நினைத்தார். कोई भी नहीं जानेगा कर समझा. ஆனா கர்த்தர் இருதயத்தையும் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். परमेश्वर अंदर की बातों को अच्छी तरह से जानता है. பாதாளமும் அழிவும் கர்த்தருடைய பார்வையிலே வெளிச்சமாய் இருக்கிறது. अंधलोक का जो नष्ट है वो परमेश्वर की आंखों पर उजाला है. பாதாளமும்
நாசமும் அழிவும் கர்த்தருடைய பார்வையில் வெளிச்சமாய் இருக்கும்போது अंधलोक और नष्ट परमेश्वर के नजर पर उजाले के समान रहने के कारण ஒரு மனுஷனுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக அதிக வெளிச்சமாய் இருக்கிறது. एक मनुष्य का मन भी परमेश्वर के सामने एक उजाला के रूप में दिखता है। இது ஆகானுடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். ये आकान के मन को परमेश्वर देखता है। ஆகான் எப்படியாவது பாவரிக்கை செய்வான். आकान जैसे अपने पापों को स्वीकार करेगा, அவனுக்கு ஒரு மனம் திரும்புதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் उनके मन फिराने के देने के लिए கர்த்தர் சமயத்தை கூட்டுகிறார். परमेश्वर एक समय को इकट्ठा कराता है। சமயத்தை கூட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் சொல்கிறார் கோத்திர கோத்திரமாய் வரவல. समय को इकट्ठा करने के लिए उन्हें यहोशू को कहता है कि तू गोत्र गोत्र में बुला, வம்ச வம்சமாய் வரவல. वंश वंश में बुला, குடும்ப குடும்பமாய் வரவல. परिवार परिवार बुला, பேர் பேராய் வரவல. नाम नाम से बुला। எல்லாரையும் ஆண்டு கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி परमेश्वर ने ऐसे थोड़ा थोड़ा कम कम करके இப்போ அவன் மீது சீட்டு விழுது. अभी उसके नाम पर एक चिट्ठी निकलता है। இப்போ தப்பித்துக்கொள்ள வழி இல்லை. अभी बचने के लिए रास्ता ही नहीं था, எதுவும் தப்பிக்க முடியாது. अभी बच ही नहीं सकता है। கர்த்தர் காட்டி கொடுத்தார். परमेश्वर ने उसे दिखाया। ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பாவம் ஒரு நாள் காட்டி கொடுக்கு. पाप एक दिन दिखाएगा, பாவம் ஒரு நாள் வெளிப்படு. पाप एक दिन बाहर दिखेगा। பாவத்தை மறைக்க ஒருவனாலும் முடியாது. पाप को कोई छुपा नहीं सकता। பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார். पाप को जो छुपाता है वो नहीं जीवित रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு पाप को परमेश्वर के हाथ पर देकर அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புகிறவன் எவனோ उस पाप से जो मन फिरता है அவன் கர்த்தரிடத்தில் இரக்கம் பெறுவார். वो परमेश्वर पर अनुग्रह पाएगा। தேவனை ஆராதிக்க வருகிறீர்கள். परमेश्वर की आराधना करने के लिए आते हैं। ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். परमेश्वर को विश्वास कर हमने स्वीकार किया है। பாவம் என்று தெரிந்திருந்து पाप एक कर जानकर அந்த பாவத்தை இருதயத்துக்குள்ளே மறைத்து வைத்திருந்தால் अगर उस पाप के अंदर अपने मन को छुपा कर रखोगे, ஆகானுடைய பாவத்தை வெளியரங்கமாக்கின ஆண்டவர் आकान के पाप को जैसे परमेश्वर ने बाहर निकाला, நமக்குள்ளே இருக்கிற பாவத்தையும் கர்த்தர் வெளியரங்கமாக்குவார். अपने अंदर के पापों को भी परमेश्वर बाहर निकालेगा। தேவனுக்கு முன்பாக ஒன்றையும் மறைக்க முடியாது. परमेश्वर के समूह में किसी भी चीज को अपन छुपा नहीं सकते। இனி தப்பிக்க வழி இல்லை. अभी बचने के लिए रास्ता है ही नहीं। இனி எதையும் மறைக்க முடியாது. अभी किसी चीजों को छुपा नहीं सकता என்கிற நிர்பந்தமான நிலை வந்தபோது ऐसा एक परिस्थिति आने के बाद ஆகான் தன்னை ஒத்துக்கொண்டார். आकान अपने आप को स्वीकार कर लिया। ஆகான் சொன்னான், தன் வாயினாலே சொன்னார், आकान अपने मुंह से कहा, சாபத்தீடான பொருட்களிலே श्रापित वस्तुओं में से நான் ஒரு பெரிய பாபிலோன் சால்வையை பார்த்தேன். एक सुंदर ओढ़ना को देखा। சுந்தர் பாபிலோனிய சால்வையை பார்த்தேன். बाबिलोन के ओढ़ना को देखा। அந்த பாபிலோனிய சால்வையை மட்டுமல்ல, उस ओढ़ना को ही नहीं, 200 வெள்ளி சேக்கலையும் 200 शेकल चांदी, 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் கண்டு 50 शेकल सोने का एक ईंट को देखकर அதை இச்சித்து எடுத்து उसे लालच कर कर लेकर என் கூடாரத்தின் நடுவிலே புதைத்து இருக்கிறேன். मेरे तंबू के बीच पर मैंने रखा हूँ। வெள்ளி அதன் அடியிலே இருக்கிறது. चांदी उसके नीचे है। தேவனுடைய பிள்ளைகள் சொல்கிறான், இவை நான் இச்சித்து எடுத்த பொருட்கள், சாபத்தீடான பொருட்கள் என் கூடாரத்தின் அடியிலே இருக்கிறது. मैं लालच किया हुआ श्रापित वस्तु मेरे घर के भीतर है कर कहा है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, சாபத்தீடான பொருள் எவருக்குள்ளே இருக்கிறதோ அவர்கள் சாக வேண்டும். श्रापित वस्तु जिसके घर पर है वो उस परिवार के लोग मरना है। இப்போ ஆகானுடைய வீட்டுக்குள்ளே சாபத்தீடானது வந்திருக்கிறது. अभी आकान के घर का जो श्रापित वस्तु आया हुआ है। ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा, இந்த ஆகானை பாளையத்துக்கு புறம்பே வெளியே கொண்டு போங்க. इस आकान को अपने दूर लेके जाइए। ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். आकान को पत्थर फेंक कर मारा गया। ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டார். आकान को पत्थर फेंक कर मारा गया। தேவனுடைய பிள்ளைகள் முழு கோத்திரமாய் இருந்தாலும் पूरा गोत्र होने पर भी ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபத்தீடு एक व्यक्तिगत के रूप में रहने वाले ये वस्तु वाला शीत அது முழு குடும்பத்தையும் சமாதானத்தை கெடுக்கிறது. वो श्रापित वस्तु के कारण पूरे परिवार को नष्ट करता है। அந்த முழு குடும்பமும் சமாதானத்தை இழக்கும் போது वो सभी परिवार अपने शांति को खो जाने पर முழு வம்சம், सारे वंश के लोग, முழு கோத்திரம், पूरे गोत्र के लोग, எல்லா சமாதானத்தை இழந்து போகிறது. सभी लोगों का शांति नष्ट हो जाती है। அதுபடினால தனிப்பட்ட முறையிலே உங்களுக்குள்ளே சாபத்தீடான பொருள் காரியம் இருக்குமேயானால் अगर व्यक्तिगत रूप में अगर तुम्हारे अंदर वो श्रापित वस्तु हो, தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்குள்ளே இருக்கிற சாபத்தீடை நீங்கள் உங்களை விட்டு விலக்க வேண்டும். तुम्हारे अंदर जो श्रापित वस्तु है उसे तुमसे दूर करना है। சாபத்தீடான பொருள் உங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்குமேயானால் अगर श्रापित वस्तु तुम्हारे घर के अंदर हो, அந்த கூடாரத்துக்குள் இருக்கிற சாபத்தீடான பொருட்களை எடுத்து நீங்கள் வெளியே போட வேண்டும். उस घर के अंदर जो श्रापित वस्तु है उसे निकाल कर तुम्हें बाहर फेंकना है। சாபத்தீடான பொருள் உங்கள் கூடாரத்துக்குள்ளே இருக்கும்போது अगर श्रापित वस्तु तुम्हारे घर के अंदर होगा, அந்த கூடார சமாதானத்தோடு இருக்க முடியாது. वो घर के अंदर शांति न रह पाएगी। ஆனா யோபுல
வாசித்தோம். अय्यूब में हमने पढ़ा உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. तुम्हारे घर एक शांति से रहेगा, உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது நீ குறைவை காண மாட்டீ. तुम्हारे निवास स्थान को देखते समय उसमें कोई कमी ना होगी। அப்ப நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால் हमारे घर के अंदर शांति होना है तो சாபத்தீடான பொருள் நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்க கூடாது. श्रापित वस्तु हमारे घर के अंदर नहीं होना चाहिए। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இது சாபத்தீடான பொருள் ये श्रापित वस्तु என்று நமக்கு தெரிந்தும் ऐसा हम देखकर भी அப்படிப்பட்ட பொருளை நம்முடைய வீட்டுக்குள்ள வைப்போமேயானால் अगर हम जानकर भी उसे हम घर के अंदर रखेंगे, வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்காது. घर के अंदर हमारे शांति नहीं होगी। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को हमें जांच कर देखना है। எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் கேயாசி एलिशा का सेवक केयाजी, இப்போ சீரியா ராஜா படைத்தளபதி एक सीरिया का राजा जो अधिपति நாகமான் வர்றாரு. नागमान आता है। நாகமான் பயங்கர குஷ்டரோகி. नागमान जो कोढ़ी व्यक्ति था, இந்த நாகமான் ஒரு குஷ்டரோகியா இருந்தபோது नागमान कोढ़ी होने के कारण ஒரு சிறு பெண் மூலமாய் அவளுக்கு ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. एक छोटी बहन के कारण उसको एक सुसमाचार बताया गया। இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார். इस्राएल में एक भविष्यवक्ता है, அவரிடத்தில் நீர் போம். उनके पास तुम जाइए, அவருடைய சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகத்தை நீக்கி உமக்கு சுகம் தருவார். वो तुम्हारे शरीर में कोढ़ को हटाकर तुम्हें आरोग्यता देगा। இந்த சிறு பெண் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ऐसे छोटी बहन को बातों को सुनकर அந்த சிறு பெண் நாகமானின் மனைவிடத்தில் சொல்லுகிறாள். वो छोटी बहन अपने नागमान की पत्नी को कही, நாகமானின் மனைவி நாகமானிடத்தில் சொல்லுகிறாள். नागमान की पत्नी ने उनको नागमान को कहा, இப்போ எல்லா வெகுமதிகளையும் எடுத்துக்கொண்டு वो बहुत सारे वस्तुओं को उठाकर எலிசா தீர்க்கதரிசி சந்திக்கும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். एलिशा को देखने के लिए वो निकल गया। இந்த நாகமான் தன் இருதயத்தில் ये நினைத்தார், नागमान अपने मन में सोचा, நான் சீரிய தேசத்தின் படைத்தளபதி. मैं तो इस सीरिया देश का एक अधिपति हूँ। அவன் தன் கைகளில் अनेक வெகுமதிகளை கொண்டு வருகிறார். मैं अपने हाथों पर बहुत सारा धन को लेके आ रहा है। இந்த எலிசா தீர்க்கதரிசி ये एलिशा நான் வருகிறேன் என்று கேள்விப்பட்ட போது अगर मैं आ रहा हूँ करके जानकर கூடாரத்தை விட்டு வெளியே வந்து तंबू से बाहर निकलकर என் கால்களிலும் கைகளில் இருக்கிற குஷ்டரோகத்திலே मेरे हाथ और पैर पर जो कोढ़ है எண்ணெய் தடவி எனக்காக ஜெபம் பண்ணுவார். तेल लगाकर मेरे लिए प्रार्थना करेगा, அப்பொழுது என் குஷ்டரோகம் என்னை விட்டு மாறி तभी कोढ़ मेरे से निकल जाएगी। என்று மனதிலே நினைத்து கொண்டு வந்தார். ऐसा उसने अपने मन पर सोच कर निकला। ஆனால் இந்த நாகமான் எலிசா இருந்த கூடாரத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே परंतु वो नामान जब भी एलिशा जो तंबू में रहता था उसमें आने के पहले ही அவன் தூரத்தில் வரும்போது वो दूर से आते ही எலிசா தீர்க்கதரிசி சொல்லி அனுப்பினார், एलिशा भविष्यवक्ता ने कहा, நீ போய் யோர்தானிலே 7 நேரம் ஸ்நானம் பண்ணு. तू जाके यर्दन पे जाकर 7 बार स्नान कर। நீ 7 தரம் இந்த யோர்தான் நதியில முங்கி எழும்பினால் अगर तू यर्दन नदी पे 7 बार डूबकर उठेगा, உன் சரீரத்தில் இருக்கிற குஷ்டரோகம் உன்னை விட்டு மாறி சிறு பிள்ளையை போல மாறி तेरे போவாய். शरीर पे जो भी कोढ़ है वो सभी निकलकर तू बच्चे के समान बदल जाएगा। இந்த வார்த்தை கேட்டபோது நாகமானுக்கு பயங்கர கோபம். ऐसा ये शब्द को सुनते ही नागमान बहुत गुस्सा हो गया। எலிசா வீட்டை விட்டு வெளியே வந்து எனக்கு எண்ணெய் போட்டு ஜெபிப்பான் என்று நினைத்தேன். एलिशा घर से अपने तंबू से बाहर आकर तेल लगाकर प्रार्थना करके सोचा, அவர் யோர்தான் நதியில போய் 7 நேரம் மூழ்கி எழும்புன்னு சொல்கிறார். उसने तो कहा यर्दन नदी में जाकर 7 बार डुबकी लगा। எங்க நாட்டுல இருக்கிற நதிகளை பார்க்கலாம் இந்த யோர்தான் நதி அவ்வளவு விசேஷமானதா? मेरे देश में जो नदी है उससे बढ़कर ये यर्दन नदी है क्या? அந்த நதியில மூழ்க மாட்டேன் என்று சொல்லி ரொம்ப கோவப்பட்டார். उस नदी पे मैं डुबकी नहीं करूंगा करके वो बहुत गुस्सा किया। கூட இருந்தவர்கள் எல்லாரும் சொன்னார்கள், उनके साथ जो भी थे सभी लोगों ने कहा, ஐயா அந்த எலிசா தீர்க்கதரிசி உங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொன்னால் ये एलिशा भविष्यवक्ता ने जो कामों को करने के लिए कहा, நீர் செய்திருப்பீர் அல்லவா? अगर तुम करोगे ना, அவர் சின்ன வார்த்தை தானே சொன்னார். उसने तो छोटी सी बातें कहलाई। யோர்தான் நதியில 7 நேரம் முங்கி எழும்புன்னு சொன்னார். यर्दन नदी पे जाकर 7 बार डुबकी लगाओ कर कहा। அவ 7 நேரம் முங்கி எழும்புறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்? 7 बार डुबकी लगाकर उठने में तुम्हें क्या कष्ट हो रहा है? அதை செய்து பாரு. उसे कर देखिए। இவர்களுடைய ஆலோசனைப்படி उनके सुझाव के अनुसार இந்த நாகமான் யோர்தான் நதியில 7ஆம் நேரம் மூழ்கி எழும்பும்போது ये नागमान जब भी यर्दन नदी में 7वें बार डुबकी उठते समय அவனுடைய சரீரத்தில் இந்த குஷ்டரோகம் எல்லாம் மாறி उसके शरीर में जो भी कोढ़ था सभी निकलकर அவன் சரீரம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறிவிட்டது. उसका शरीर एक छोटे बच्चे के शरीर के समान बदल गया। அவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். अपने आप को ध्यानपूर्वक देखना है। பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் கர்த்தருக்கு செய்வதற்கு முன்னிருப்பார்கள். बड़े बड़े कामों करने के लिए परमेश्वर के सम्मुख पर खड़े रहते हैं। அவர்கள் நினைக்கிறார்கள், वो सोचते हैं தேவனுடைய பிள்ளைகள் अनेक கர்த்தருக்காக அல்ல, அவர்கள் யார் யார் தெய்வத்தை வணங்குகிறார்களோ அவர்களுக்குள்ள இருக்கிற பக்தி, जो परमेश्वर को भक्त करते हैं उनके अंदर की भक्ति ये है அவர்கள்
அவர்களுடைய தெய்வத்துக்கு பெரிய பெரிய காரியங்களை वो செய்கிறார்கள். अपने अपने देवताओं के लिए बड़े बड़े कामों को करते हैं। இன்னைக்கு விசுவாசிகளும் அப்படி சிலர் இருக்கிறார்கள். अभी विश्वासी लोग भी कुछ लोग ऐसे हैं, தேவனுக்காக இதை கொடுத்து விட்டால் போது, परमेश्वर के लिए ये दे दिया तो काफी है, அதை கொடுத்து விட்டால் போது. ये दे दिया तो बस हो गया। ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है உன்னை அல்ல, तुझे नहीं, உனக்குள்ளதே அல்ல, तेरे पास जो नहीं है நீ வேணும் எனக்கு. तू मुझे चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை சின்ன காரியம். परमेश्वर का बात है तो छोटी बात है, உன் இருதயம் எனக்கு வேணும், तेरा मन मुझे चाहिए, நீ எனக்கு வேணும். तू मुझे चाहिए। இவர்கள் நினைக்கிறார்கள் நமக்குள்ளதை கொடுத்து கர்த்தரை திருப்திப்படுத்தலாம் என்று. ये लोग सोचते हैं कि मेरे पास जो है उसे देकर मैं परमेश्वर को तृप्त कर दूंगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை விரும்புகிறார், परमेश्वर हमें चाहता है, கர்த்தர் நம்மை விரும்புகிறார். परमेश्वर हमें चाहता है। இந்த நாகமான் ए नागमान எலிசாவிடத்தில் போய் एलिशा के पास जाकर அவன் கொண்டு வந்த வெகுமதிகளை கொடுத்து अपने जो उसने धन लेके आया था उसे देकर அவைகளை நீ காணிக்கையா ஏற்றுக்கொள்ளும் என்று சொன்னார். इसे तुम दान के रूप में ले लीजिए कर कर कहा। எலிசா சொன்னார், एलिशा ने कहा எனக்கு ஒன்று வேண்டாம், मुझे कुछ नहीं நீ चाहिए, எனக்கு ஒன்று தர வேண்டாம், मुझे कुछ ना देना, நீ கொண்டு வந்த காணிக்கை நீ கொண்டு போ, तू जो दान लेके आया तू ही लेके चले जा, நீ கொண்டு வந்ததை நீயே கொண்டு போ. जो तू लेके आया था तू लेके जा। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த நாகமான் புறப்பட்டு கடந்து போய் விட்டார். ये नागमान निकल कर चले गया, நாகமான் கடந்து போய் விட்டார். नागमान चले गया। இந்த எலிசா கேயாசிக்குள்ள ஒரு எண்ணம். एक गहेजी के अंदर एक विचार, கேயாசி நினைக்கிறான், एक गहेजी ने कहा நாகமான் எவ்வளவு வெகுமதிகளை கொண்டு ये வந்திருந்தார், नागमान ने कितना धन को लेके आया था, நம்முடைய எஜமானாகிய இந்த எலிசா ये जो मेरा सेवक जो है, मेरा जो मालक जो है एलिशा, அவைகளெல்லாம் வாங்க மறுத்து விட்டார், वो सभी लेने से इनकार कर दिया, அவைகளை வாங்க மறுத்து விட்டார். वो सभी इनकार कर दिया। இப்பொழுது நான் ஒன்று செய்வேன், अभी मैं एक काम को करूंगा, இந்த நாகமானுக்கு பிறகாலே ஓடி ये नागमान के पीछे दौड़कर நாகமானுடைய கரத்திலிருந்து வெகுமதிகளை வாங்கி उस கொள்ளுவேன். नागमान के हाथ से सभी धन को ले लूंगा। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं கேயாசி அந்த நாகமான் பின்னே ஓடி ये गहेजी उस नागमान के पीछे दौड़कर நாகமானை பின்தொடர்ந்து नागमान के पीछे होकर அவன் பிறகே ஓடி வருகிறார். उसके पीछे ही दौड़कर जाता है। நாகமான் கேயாசி தன்னை பின்தொடர்ந்து ஓடி வருவதை பார்த்து नागमान गहेजी पीछे दौड़कर आता हुआ देखकर அவன் குதிரையில் ரதத்திலிருந்து இறங்கி उस रथ में से उतरकर, சுக செய்தியா क्या कुछ शब्द है, சுக செய்தியான்னு விசாரிக்கிறாரு. कुछ सुख की बातें है क्या करके पूछता है। ஆமா, எல்லாம் சுக செய்திதான், सभी सुख की बातें ये कर कर कहता है, எல்லாம் சுக செய்திதான் என்று சொல்லிவிட்டு सब सुख की बातें कर कर बोलकर அங்க சொல்லுகிறார், वो वहां पर करता है தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடத்திலிருந்து 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். भविष्यवक्ता के 2 जवानों में से अभी 1-2 जन मुझे मिलने कर आए। அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் उनके लिए एक चांदी, 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று 2 वस्त्रों को देना है कर कर கேட்பதற்காக என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றார். उसे पूछने के लिए मेरे मालक ने मुझे भेजा। நாகமானுக்கு பின்னாடி ஓடிட்டே இருக்கிறாரு. नागमान के पीछे दौड़ते जा रहा है। நாகமானுக்கு பின்னாடி கேயாசி வருவதை நாகமான் பார்த்தார். नागमान के पीछे कैसी दौड़ते हुए आता हुए नागमान ने देखा, தன் ரதத்திலிருந்து குதித்து अपने रथ में से नीचे उतरकर நாகமான் வந்து கேக்குறாரு, கேயாசி சுக செய்தியா? नागमान गहेजी से पूछता कि सुख समाचार है क्या? எல்லாம் சுக செய்தி, सब सुख का समाचार है, ஆனா ஒரு காரியம், बस एक बात है, எப்ராயிம் மலை தேசத்தில் இருந்து इब्राहिम के पहाड़ी देशों में से, தீர்க்கதரிசிகளின் புத்திரரிடத்திலே भविष्यवक्ताओं के पुत्रों में से 2 வாலிபர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். 2 जवान लोग अभी आए हैं। அவர்களுக்கு முன்பாக வைப்பதற்கு ஒன்றுமில்ல, उनके सम्मुख रखने के लिए कुछ भी नहीं है। அதனால் என் எஜமானாகிய எலிசா इसलिए मेरे मालक एलिशा ஒரு தாலந்து வெள்ளியையும் एक चांदी 2 மாற்று வஸ்திரங்களை வாங்கி கொண்டு வரும்படி 2 वस्त्रों को ले आने के लिए என்னை அனுப்பினார். मुझे भेजा है, என்னை அனுப்பினார். मुझे भेजा है। தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய தீர்க்கதரிசியின் கையின் கீழ் இருந்து வளர்க்கப்பட்டவன், परमेश्वर के भविष्यवक्ताओं के हाथों के नीचे पाला हुआ அவன் பொய் சொல்லுகிற ஒரு மனுஷனா वो இருக்கிறான். झूठ बोलने वाला मनुष्य था। தேவனுடைய பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது, इसलिए शास्त्र कहता है ஞானியோடு சேருகிறவன் ஞானம் அடைவான், जो बुद्धिमान से रहता है वो बुद्धिमान होगा, ஞானியோடு சேருகிறவன் ஞானம் அடைவான். जो बुद्धिमान के साथ संग रहता है वो बुद्धिमान இந்த बनेगा। கேயாசி தீர்க்கதரிசியோடு கூட இருந்தவன், एक गहेजी जो है भविष्यवक्ता के साथ था, ஆனா அவனுடைய குணம் மாறல, परंतु उसका गुण बदला नहीं, அவனுடைய குணம் மாறல. उसका गुण बदला नहीं। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் अभी இருக்கிறார்கள். बहुत से लोग इसी प्रकार से हैं, கர்த்தரோடு கூட இருக்கிறேன், परमेश्वर के संग रहते हैं, கர்த்தரோடு கூட இருக்கிறேன், परमेश्वर के संग रहते हैं, ஆனால் குணம் மாறல. परंतु गुण नहीं बदला। தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் மாறணும்.
इसलिए अपना गुण बदलना है। அங்க போய் பொய் சொல்லுகிறார். वहाँ पे जाकर झूठ बोलता है, என் எஜமான் உம்மிடத்தில் என்னை அனுப்பினார். मेरे मालिक ने तुम्हारे पास भेजा, ஒரு சேக்கல் வெள்ளியும் एक चांदी, ரெண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும். 2 वस्त्र को मुझे देना है। அவன் கேட்கும்போது उसे पूछते समय நாகமான் சொல்லுகிறார், नागमान ने पूछा, நீ 2 தாலந்து வெள்ளியை வாங்கிக்கொள். तू 2 चांदी के शेकल को लेना। 2 தாலந்து வெள்ளியையும் 2 चांदी शेकल को लेकर, 2 மாற்று வஸ்திரங்களையும் 2 वस्त्रों को लेकर, 2 பையில வச்சு दोनों एक रखकर நாகமானுடைய வேலைக்காரனுடைய கையிலே கொடுத்து नागमान के सेवकों के हाथ पर देकर கேயாசி பின்னாடியே அனுப்பி வைக்கிறார். कहेजी के पीछे ही उसे भेज दिया। மேடு வரைக்கும் வந்தார்கள். वो ऊपर की ताक तक आए। கேயாசி தந்திரமா, कहेजी ने चतुराई से, நீங்கள் இந்த வெகுமதியை இங்க வைத்து விட்டு जो भी तुम लेके आए उसे इसे यहाँ पर रखकर நீங்கள் போங்க, तुम निकल जाइए। திருப்பி அனுப்பி விட்டார். उसे फिर से लौटा दिया। இப்பொழுது ராஜா தந்த 2 தாலந்து வெள்ளியும், राजा ने जो சாரி நாகமான் தந்த 2 தாலந்து வெள்ளியும், नागमान ने जो चांदी के शेर दिए थे, 2 மாற்று வஸ்திரங்களும் जो वस्त्र दिए थे, கேயாசின் கையில வந்தது. कहेजी के हाथों पर आए। கேயாசி कहेजी அதை வீட்டுக்குள்ள கொண்டு வைத்தார். अपने घर के अंदर लेके जाकर रखा। வீட்டுக்குள்ள கொண்டு வைத்தார். घर के अंदर रखा। வீட்டுக்குள்ள கொண்டு வைத்து விட்டு घर के अंदर रखकर ஒன்றுமே தெரியாதது போல कुछ न जानते हुए எலிசாவுக்கு முன்பாக போய் நிற்கிறார். एलिशा के सामने जाकर खड़ा हो गया। எலிசா கேக்குறார், एलिशा ने पूछा, கேயாசி நீ எங்க போன? गेहजी तू कहाँ गया था? நான் எங்கும் போகலையா, मैं कहीं नहीं गया, நான் இங்கதான் உம்மண்டையில मैं நிக்கிறேன். यहाँ पर ही तुम्हारे सम्मुख ही खड़ा हूँ। எவ்வளவு போய் कितना बड़ा झूठ! நாகமானிடத்துல போய் சொன்னார். नागमान के पास जाकर झूठ बोला, தன் எஜமானாகிய எலிசாவின் பெயரை சொல்லி போய் சொல்லுகிறார். अपने मालक एलिशा के नाम से झूठ बोला। இப்பொழுது தன் எஜமானிடத்துல போய் சொல்லுகிறார். अभी अपने मालक के पास जाकर कहता है, எலிசா சொல்லுகிறார், एलिशा पूछता है, அந்த மனுஷன் உனக்கு எதிர்பட்டு வந்தான், वो मनुष्य तेरे सम्मुख आया, அந்த மனுஷன் உன்னிடத்தில் எதிர்கொண்டு வர वो मनुष्य तेरे सम्मुख आने पर தன் ரதத்திலிருந்து இறங்குகிற போது अपने रथ से नीचे उतरते समय என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? मेरा मन तेरे संग नहीं चला क्या? அந்த மனுஷன் ரதத்தை விட்டு இறங்கும் போது वो मनुष्य जो रथ से उतरते समय என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? मेरा मन तेरे संग नहीं था क्या? தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய மனுஷனுடைய இருதயம் ஒரு மனுஷனோடு இணைந்திருக்கிறது. एक आत्मिक मनुष्य का मन जो है वो आत्मिक मन से मिला हुआ है। கர்த்தருடைய இருதயம் परमेश्वर का मन ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இணைந்திருக்கிறது. एक मनुष्य के मन के अंदर जुड़ा हुआ है। நீங்கள் எங்க போனாலும் கர்த்தருக்கு தெரியும். तुम कहाँ पर भी जाओगे तो परमेश्वर को पता चलेगा। நீங்கள் எங்க போய் ஒளிந்தாலும் கர்த்தருக்கு தெரியும். तुम जहाँ पर जाकर छुपोगे तो परमेश्वर को पता चलेगा। அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, ஆண்டவரே நான் பரலோகத்தில் போனாலும் मैं अगर स्वर्ग में रहूं நீர் அங்கேயும் இருக்கிறீர், तो वहाँ पर भी रहते हो। நான் பாதாளத்தில் போய் படுத்தாலும் मैं अंधलोक पर जाकर सोऊंगा, நீர் அங்கேயும் तुम இருக்கிறீர். वहाँ पर भी रहोगे। தேவனுடைய பிள்ளைகள் எங்க போனாலும் கர்த்தர் கூட இருப்பார். परमेश्वर को हम कहाँ पर भी जाएंगे तो परमेश्वर हमारे संग रहेगा। அந்த மனிதன் உனக்கு வெகுமதி தரும்படியாய் தன் ரதத்தில் இருந்து குதித்த போது इसलिए मनुष्य तुझे धन देने के लिए वो रथ से उतरते समय என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? मेरा मन तेरे संग नहीं था क्या? பணத்தை வாங்குவதற்கு, जब भी तुम धन को लेते समय, வஸ்திரங்களை வாங்குவதற்கு वस्त्र को लेते समय, இதுவா காலம்? यही समय था क्या? இதுவா காலம்? यही समय था क्या? பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதுவா காலம்? पैसा कमाने के लिए यही समय था क्या? வஸ்திரங்களை வாங்குவதற்கு இதுவா காலம்? कपड़े को लेने के लिए यही समय था क्या? நீ போகும்போதே என் மனம் உன்னோடு கூட வந்தது. तू जाते समय मेरा मन भी तेरे संग था। ஆனால் நீ போய் சொல்லுகிறாய், तूने झूठ बोला, எங்க போகவில்லை, இங்கத்தான் இருந்த. तू कहीं नहीं गया, यहाँ पर ही हूँ कर कर। எலிசா சொன்ன, एलिशा ने कहा, நீ எனக்கு முன்பாக போய் சொல்லி तू मेरे सम्मुख झूठ बोलकर அந்த நாகமானிடத்திலிருந்து வந்த வெகுமதியை பெற்றுக் கொண்டு வந்து उस नागमान से लिया हुआ धन को लेकर அதை உன் வீட்டிலே வைத்தபடியினால் तू अपने घर पर रखा, इसलिए நாகமானுக்கு இருந்த குஷ்டம் உனக்கு வரும். नागमान को जो कोड था वो तेरे को आएगा। நாகமானுக்கு இருந்த குஷ்டம் உனக்கு வரும். नागमान को जो कोड़ी था वो तुझे होगा। இந்த வார்த்தை எலிசாவின் வாயிலிருந்து புறப்பட்ட உடனே ये बात जैसे एलिशा के मुंह से निकला, இந்த கேயாசி உறைந்த பனியை போல குஷ்டரோகியாய் மாறி போனான். ये गेहजी भी एक बर्फ के टुकड़े के समान एक कोड़ी में बदल गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் எலியாவோடு கூட இருந்த எலிசா एलिया के संग रहा हुआ एलिशा இரட்டத்தனையான வரங்களை பெற்றுக்கொண்டார். दो गुना वरदान को पा लिया। இப்ப எலிசாவோடு கூட இந்த கேயாசி अभी एलिशा के संग रहने वाला गेहजी, அவன் எலிசாவை பார்க்கிற இரட்டத்தனையாய் வரங்களை பெற்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனுஷன். वो एलिशा से भी 2 गुना अधिक वरदान पाकर अधिक प्रकाशित होना चाहिए था। ஆனால் இந்த கேயாசி परंतु ये गेहजी பணாசைக்கு இடம் கொடுத்து वो धन लोभ पर इच्छा लगाकर வெகுமதியை வாங்க பிரயாசப்பட்டு उस धन को पा लेने के लिए நாகமான் கொண்டு வந்த
வெகுமதியை नागमान ने जो लेके आया था वो धन को பொய்யினால் சம்பாதித்து झूठ से वो कमाकर அதை தன் வீட்டுக்குள்ளே கொண்டு வைத்தார். उसे अपने घर पर लेके जाकर रखा। நாகமானுக்குள்ளே இருந்த குஷ்டரோகம் கேயாசியை பிடித்தது. नागमान में जो कोढ़ी था वो उस गेहजी को पकड़ा। தேவனுடைய பிள்ளைகள் கேயாசின் சந்ததியும் அந்த குஷ்டரோகம் பிடித்தது. गेहजी के वंश में जो भी है सभी को कोढ़ी हुई। நாம் கவனமாய் இருக்கணும். हमें ध्यानपूर्वक रहना है, கவனமாய் இருக்கணும். ध्यानपूर्वक रहना है। பொய் நாவினால் பொருளை சம்பாதிக்குது. झूठ झूठ बोलकर जो भी वस्तु को कमाते हैं சாவை விரும்புகிறவன் விடுகிற பெருமூச்சு போல் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो मृत्यु पर आने वाले बड़े सास के समान है कर लिखा गया है। அப்படினால பொருளா பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது इसलिए झूठ बोलकर जो वस्तु को कमाते हैं சாவை விரும்புகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்கிறது. जो मृत्यु के समय पर जो छोड़ते वो श्वास के समान है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே விக்கிரகம் இருக்க கூடாது. अपने घर के अंदर मूर्ति नहीं रहना है, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே பொருளாசை இருக்க கூடாது. अपने घर के अंदर वस्तु लोभ नहीं होना है, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சாபத்தீடான பொருள் இருக்க கூடாது. अपने घर के अंदर श्रापित वस्तु नहीं होना है, நம்முடைய கூடாரத்துக்குள்ளே பொய் நாவினால் சம்பாதித்த பொருள் இருக்க கூடாது. हमारे घर के अंदर झूठ में बोली हुई वस्तु नहीं होना है। இவைகள் நம்முடைய கூடாரத்துக்குள்ளே இருக்குமேயானால் ये सभी चीजें हमारे घर के अंदर होंगे, அந்த கூடாரம் சமாதானத்தோடு இருக்க முடியாது. वो घर शांति के साथ नहीं रहेगी। ஆனா வேதத்தில் வாசித்தோ हमने शास्त्र में पढ़ा உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. तुम्हारे घर पे शांति होगी, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி. तुम्हारा घर शांति से रहेगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்க. तुम्हें अपने आप को जांच कर देखना है, உங்கள் கூடாரத்துக்குள்ள சமாதானம் நிறைந்து तुम्हारे घर के இருக்கிறதா अंदर शांति भरा हुआ है क्या? அல்லது உங்கள் கூடாரத்துக்குள்ள கொந்தளிப்பு இருக்கிறதா? अगर तुम्हारे घर के अंदर समस्या में समस्या भरी हुई है, கொந்தளிப்பு இருந்தால் अगर तुम्हारे घर के अंदर समस्या हो சமாதானம் இருக்காது. शांति नहीं रहेगी। ஒரே ஒரு யோனா, एक ही योना, தேவ பக்தி உள்ள யோனா, परमेश्वर का भक्त योना, இந்த தேவ பக்தி உள்ள யோனா ये परमेश्वर का भक्त हुआ योना கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் परमेश्वर की बातों का आज्ञा पालन किए बिना அவன் திசை திரும்பி போகும்போது उसने अपनी दिशा को बदलते समय கீழ்ப்படியாத ஒரு யோனாவின் நிமித்தம் आज्ञा पालन नहीं किया, उस योना के कारण முழு கடலும் கொந்தளிக்கிறது. पूरा पूरा समुद्र हिलने लगा, முழு கடலும் கொந்தளிக்கிறது. पूरा समुद्र में आंधी आ गई। கப்பலில் இருந்த பொருட்கள் எல்லாவற்றையும் தூக்கி கடல்ல போட்டார்கள். जो भी जहाज में वस्तु थे सभी को उसने समुद्र में फेंक दिए। எல்லா பொருட்களையும் கடல்ல வீசினால் படகு லகுவாகும் என்று நினைத்தார்கள். सभी वस्तुओं को अगर समुद्र में बेच देंगे तो वो जहाज थोड़ा हल्का होगा करके सोचा। எல்லாவற்றையும் தூக்கி வீசின பிறகு सभी वस्तुओं को फेंकने के बाद கடல்ல கொந்தளிப்பு நிற்கவில்லை. समुद्र में आंधी कम नहीं हुई। இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? ये आंधी का क्या कारण है? எல்லாரும் விசாரிக்கிறார்கள். सभी को उसने पूछने लगे। யோனா நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். योना वहां पर सो रहा था। யோனாவை எழுப்பி கேட்டார்கள். योना को उठाकर उन्होंने पूछा। யோனா சொன்னார், योना ने कहा நான் கர்த்தரிடத்தில் தேவனிடத்தில் பயபக்தி உள்ள மனுஷன். मैं परमेश्वर का भक्त मानता हूँ, நான் தேவனிடத்தில் பயபக்தி உள்ள மனுஷன். परमेश्वर का भय मानता हूँ। ஆனால் இப்பொழுது நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். अभी मैं परमेश्वर के सम्मुख से दूर हो रहा हूँ। இப்பொழுது நான் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன். अभी मैं परमेश्वर से सम्मुख से दूर हो रहा हूँ। இந்த கொந்தளிப்பு என் நிமித்தம் உண்டானது. ये आंधी मेरे कारण हो रही है। இந்த கொந்தளிப்பு என் நிமித்தம் உண்டானது. ये आंधी मेरे कारण हो रही है। என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க. मुझे उठाकर समुद्र में फेंक दीजिए, அப்பொழுது கடல் அமைதியாகும். तभी समुद्र शांत हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் நம் நிமித்தமாய் குடும்பத்துக்குள்ளே குழப்பம் உண்டாகிறதா? अगर हमारे द्वारा घर के अंदर समस्या हो रही है क्या? முழு குடும்பமும் கொந்தளிக்கிறது. बहुत परिवार आंधी में उठ रही है, முழு குடும்பமும் கஷ்டப்படுகிறது. पूरा परिवार कष्ट उठा रहा है, அநேக குடும்பங்கள்ல பொருள் நஷ்டம் உண்டாகிறது. बहुत से वस्तु की कमी हो रही है। எதற்காக? क्यों? தேவ பக்தி உள்ள மனுஷன் परमेश्वर का भक्त वाला मनुष्य தேவ சித்தத்தை விட்டு வழி விலகும் போது परमेश्वर की इच्छा से दूर होते समय அந்த முழு குடும்பமும் கொந்தளிப்புக்குள்ளே वो மாறுகிறது. पूरा परिवार आंधी पर बिगड़ जाता है। தேவனுடைய பரிபூர்ண சித்தம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருக்குமேயானால் अगर परमेश्वर का इच्छा हमारे परिवार पर रहेगा, அந்த தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்போது अगर हम परमेश्वर की इच्छा से दूर होते चलेंगे, நமக்குள்ளே சமாதானம் கெடுவது மட்டுமல்ல, हमारे अंदर शांति बिगड़ता ही नहीं, நம்முடைய குடும்பம் முழுவதும் சமாதானத்தை இழந்து தவிக்கிறது. अपने सारे परिवार के लोग भी शांति को बिगड़ा देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் மனம் திரும்பி தேவ சித்தத்தின் எல்கைக்குள்ளாய் வரும்போது जब भी मन फिराकर हम परमेश्वर के आड़ पर आएंगे, வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். परमेश्वर अपने जीवन में बड़ा शांति को देता है। வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பெரிய சமாதானத்தை கட்டளையிடுகிறார். अपने जीवन में परमेश्वर एक बड़ा शांति देता है। அல்லேலூயா हालेलुया, ஹalleluya.
ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தேவ பிள்ளைகள் தேவ சித்தத்தை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की इच्छा को हमें अच्छी तरह से ध्यान पूर्वक தேவ रखना है. சித்தத்தை தெளிவாய் புரிந்து கொண்டால் हमें जानकर रखकर நம்முடைய வாழ்க்கையிலே இடறுதல்கள் உண்டாகாது. हमारे जीवन में कोई ठोकर नहीं होगी. தேவன் அழைத்த அழைப்பும் परमेश्वर ने जो बुलाया उस बुलावट पर அவருடைய கிருபை வரங்களும் மாறாதவைகள். उनके अनुग्रह और वरदान कभी बदलता नहीं. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், तीमुथियो को कहता है நீ உன் அழைப்பை குறித்து तुझे तेरे बुलावट को रूपे நீ தெளிவாயிரு. तू ध्यान पूर्वक रहे. உன் அழைப்பை குறித்து நீ உறுதியாயிரு. तू तेरे बुलावट में स्थिर रहे. உன் அழைப்பையும் தரிசனை குறித்து உறுதியாயிரு. तू बुलावट के दर्शन पर स्थिर रहे. இப்படி செய்வதனால் நீ என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டாய். ऐसा तू रहेगा तो कभी तू हिलेगा नहीं. தேவனுடைய பிள்ளைகள் தீமோத்தேயு கர்த்தருடைய ஊழியக்காரன். तीमुथियो जो है परमेश्वर का सेवक. பவுல் சொல்லும்போது தீமோத்தேயு என்னுடைய உத்தம குமாரன் என்று சொல்கிறார். पौलुस कहता है कि तू एक धर्मी है. பவுல் கையின் கீழ இருந்து ஊழியம் செய்த தீமோத்தேயு. पौलुस के हाथों के नीचे रहकर तीमुथियो ने सेवकाई किए थे. தீமோத்தேயு பார்த்து பவுல் சொல்கிறார் என்னுடைய உத்தம குமாரன். तीमुथियो को देखकर उन्होंने कहा कि ये उत्तम पुरुष है. ஆனா தீமோத்தேயு குறித்து பவுல் இந்த சாட்சி சொன்னாலும் ये तीमुथियो के रूप में पौलुस ने अगर गवाही दिया रहेगा तो भी தீமோத்தேயு பார்த்து சொல்கிறார், तीमुथियो को देखकर कहता है நீ உன் அழைப்பை குறித்து உறுதியாயிரு. तू तेरे बुलाहट पे स्थिर रहे. உன் அழைப்பையும் தரிசனத்தை குறித்து உறுதியாயிரு. तेरे बुलाहट के दर्शन पर तू स्थिर रहे. அப்பொழுது நீ இடறி போக तभी மாட்டாய். तू नहीं हिल पाएगा. அப்பொழுது நீ இடறி போக तब तू மாட்டாய். ठोकर नहीं खाएगा. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து தெளிவான அறிவு நமக்கு உண்டாயிருக்கணும். अपने ऊपर जो परमेश्वर की इच्छा है उसमें हमें ध्यान पूर्वक से रहना है. ஒரு சகோதரி இருந்தார்கள், एक बहन थी காஞ்சி ரோட்ல சாதையா இருக்கிற காலத்துல. कांची रोड में जब साधु जी रहते थे तब उस समय पर சாதையா இருக்கும்போது साधु जी जब भी थे இவர்கள் நல்ல ஒழுங்கா ஆராதனைக்கு போகக்கூடியவர்கள், டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவாலயத்தில் போய் ஜெபிக்கிறவர்கள். ये हर एक समय पर आराधना में जाते थे और जब भी समय मिल जाता जब भी वो प्रार्थना करने के लिए जाते थे. ஆனா கர்த்தருடைய ஊழியம் செய்வதற்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாஞ்சை. वो परमेश्वर की सेवकाई करने के लिए उनके अंदर बड़ी चाहत थी. இப்படி இருக்கும்போது ऐसा रहते समय அவர்கள் अनेक சொப்பனங்கள் தரிசனங்களை பார்த்தார்கள். वो बहुत सारे सपने और दर्शन को देखते थे. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு சொப்பனம் கண்டார்கள். ऐसे रहते समय एक सपना देखा. நம்ம ஐசக் ஐயா கூட்டம் நடத்திட்டு இருக்கிறார். आइसक पास्टर जी एक मंडली चला रहे थे. கிறிஸ்டியன் ஐயா क्रिश्चियन है அவங்க கூட்டம் நடத்திட்டு இருக்கும்போது वो प्रार्थना चलाते समय அந்த கூட்டத்துல பிரசங்கம் பண்ணும்போது उस मंडली में वो प्रचार करते समय அவர் வசனத்தை வாசிக்க சொல்லுகிறார். वो वचन को पढ़ने के लिए कहे. வசனத்தை வாசிக்கும் போது வேகமாய் பைபிள் எடுத்து வசனத்தை வாசிக்கிறார்கள். उस वचन को पढ़ने के लिए कहा तो उन्होंने जल्द से उठाकर वचन को पढ़ा. இது சொப்பனம். ये सपने में देखा उन्होंने. அப்போ இந்த கூட்டம் முடிந்தது. ये सब मंडली खत्म हुआ. கூட்டம் முடிந்த உடனே ஐயா பண்ண பிரசங்கத்தை போட்டு விடுறார்கள். वो खत्म होने के बाद उस जो प्रचार किए थे उसे डाले उन्होंने. அந்த பிரசங்கத்தை போடும்போது उस प्रचार को फिर से डालते समय இந்த சகோதரி பைபிள் வாசிக்கிற சத்தம் அதுல இருந்து கேட்டது. उसने जो बहन ने वो वचन पढ़ा था वो वचन आवाज सुनाई दिया. சகோதரி சத்தத்தை கேட்டபோது उस आवाज को उस बहन ने सुना. இது என் சத்தம் அல்லவா, ये तो मेरा आवाज है. இது எங்க இருந்து வருது, ये कहाँ से आ रहा है. அப்படி அவர்கள் தேடி கொண்டிருக்கும் ऐसे போது वो ढूंढते रहते समय கிறிஸ்டியன் ஐயா சொன்னார்களா, कृष्णा पास्टर जी ने कहा பிள்ளை இது ஓ சத்தம் தான், ये बहन ये तेरा ही आवाज है. ஆனா இது ரொம்ப தூரத்துல கொண்டு போட வேண்டியது இருக்கிறது. ये बहुत दूर जाकर डालना पड़ रहा இது है. ரொம்ப தூரத்துல கொண்டு போட வேண்டியது ये இருக்கிறது. बहुत दूर जाके डालना पड़ रहा है. எப்பதான் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ये कभी रिकॉर्ड किए कर नहीं पता. சகோதரி உள்ளத்துல நினைக்கிறாங்க, आपने उनने मन में सोचा எப்பொழுதுதான் ரெக்கார்ड பண்ணாங்கன்னு தெரியல. ये कभी रिकॉर्ड किए मुझे नहीं पता. இப்படி ஒரு சொப்பனத்தை கண்டார். ऐसा उन्होंने एक सपना देखा. சொப்பனத்தை கண்ட பிறகு ऐसा सपना देखने के बाद அவர்களுக்குள்ளாகவே उनके अंदर தேவனுடைய பிள்ளைகள் உன் அழைப்பையும் தீர்மானத்தை குறித்து உறுதியாயிரு. अपने बुलाहट के बातों पर तुम स्थिर रहो. உன் அழைப்பையும் உன் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதியாயிரு. तेरे बुलाहट पर तू स्थिर रहना. அழைப்பு என்ன, तेरा बुलावट क्या था. தெரிந்து கொள்ளுதல் என்ன, तेरे चुनने का कारण क्या था. அதுல உறுதி வேணும். उसमें स्थिर रहना है. இன்னைக்கு ஊழியர்கள் अभी सेवक लोग உங்களுக்கு அழைப்பு என்ன என்று கேட்டால் अगर तुम्हारा बुलावट क्या है कर पूछेंगे ஒருத்தருக்கு பதில் சொல்ல தெரியல. किसी को उत्तर देने को नहीं मालूम. தேவனுடைய பிள்ளைகள் சகோதரி நினைத்தார்கள், उस बहन ने सोचा என்னுடைய சத்தம் வெகு தூரத்தில் கொண்டு போட வேண்டும் என்று சொல்லுகிறார் ஐயா. मेरा आवाज को उठाकर बहुत दूर तक पहुंचाना है कर पास्टर जी ने कहा. நான் ஒரு வாலிப பிள்ளை, मैं तो एक जवान व्यक्ति हूँ. நான் ஒத்தைக்கு எப்படி வெகு தூரம் போக முடியும். मैं अकेले कितने दूर तक मैं जा पाऊंगी. நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாலும் अगर मैं सेवकाई के लिए सौंप दूं சாதையா எங்க வைக்கிறாரோ அங்கதான் இருக்க முடியும். साधु जी जहाँ पर रखते हैं वहाँ पर ही मुझे रहना पड़ेगा. ஆனால் என் சத்தம் தூரத்துல போட வேண்டியது இருக்கிறது. परंतु मेरी आवाज को दूर तक जाना है. அப்ப நான் திருமணம் முடித்தால்தான், अगर मैं शादी करूंगी तो ही எனக்கு ஒரு புருஷன் வந்தால்தான் मेरे को एक पति मिलेगा तो ही நான் தூரமாய் பிரயாணப்பட முடியும் मैं दूर जा रह सकती हूँ. என்று
அவர்கள் மாம்சீகத்துல ஒரு எண்ணத்தை உருவாக்கி ऐसा शारीरिक में उन्हें सोचकर அவர்கள் திருமணத்துக்கு ஒப்பு वो கொடுத்தார்கள். शादी में अपने आप को अर्पण किए। தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को जांच कर देखिए, நம்முடைய அழைப்பை குறித்து நம்முடைய தேவ சித்தம் என்ன என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். अपने बुलाहट के रूप में परमेश्वर की इच्छा क्या है करके हमें स्थिर जान लेना है। திருமணம் முடிந்தது, शादी खत्म हुआ, மூத்த பையன் பிறந்தான், बड़ा एक जेठ पुत्र हुआ, கை காலும் விளங்காம அப்படியே அங்கவீனமான பையனா பிறந்தான். उसको एक अपंग पुत्र जन्मा। ரெண்டாவது பையன் பிறந்தான், दूसरा एक पुत्र जन्मा। ரெண்டாவது பையனும் அங்கவீனமான பையனா பிறந்தான். दूसरा पुत्र भी एक अपंग व्यक्ति हुआ। சில வருஷங்களுக்கு முன்னாக நாங்க போய் சந்திக்கும் போது कुछ साल के पहले जाकर सिस्टर जी ने मिलने के बाद அந்த சௌரி நேரடியாக பார்க்க வேண்டும் நினைத்தேன். நான் கூட்டத்துல இருந்து அவங்களை பார்க்க முடியல. उन बहन को मैं सामने से मिलने के लिए गई थी पर नहीं मिल पाए। ஆனா அவர்கள் சகோதரிமார்களை பார்த்து சொல்லி இருக்கிறார்கள். उन्होंने बहनों को देखकर कहा है, பையனுக்கு 27 வயசு ஆகுது. अपने उनका पुत्र का 2700 उम्र हो रहा है। 27 வயதான பையன் படுக்கையா இருக்கிறான். 2700 उम्र का जो पुत्र है वो ऐसे लेटा हुआ ही है। அப்படி 27 வயது உள்ள ஒரு வாலிபன் வீட்ல படுக்கையா இருந்தால் என்ன ஊழியம் செய்ய முடியும்? 27 उम्र में जो जवान लड़का ऐसे सोया ही रहेगा तो कैसे सेवकाई कर पाऊंगी? என் ஊழியத்தை இழந்து போனேன். मैं सेवकाई को ही मैं अपने हाथ से खो गई। அந்த சொப்பனத்தில் ஐயா சொன்னார், உன் சத்தத்தை தூரமாய் கொண்டு போட வேண்டும் என்று சொன்னார். उस सपने में पास्टर जी ने कहा था कि तेरे आवाज को दूर तक लेके जाना है। அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்ன, அந்த சொப்பனத்தின் தேவ சித்தம் என்ன என்பதை நான் தெளிந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள முடியவில்லை. उस अर्थ को मुझे समझने के लिए और परमेश्वर की इच्छा मेरे अंदर क्या है कर मुझे बाट जोकर मैं नहीं कर पाई। மாம்சீகத்திலே முடிவெடுத்து செயல்பட்டபடியினால் शारीरिक में मैंने एक योजना उनकटाकर करने के कारण அவர்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருந்த சித்தம் தடைபட்டு போனது. उनके द्वारा करने के लिए परमेश्वर ने जो इच्छा रखा था उसमें रोक आ गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆனபடினாலே इसलिए தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். इसलिए हमें एक चीज को अच्छी तरह से जांच लेना है। விக்கிரகம் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. मूर्ति हमारे घर के अंदर नहीं आना है। பொருளாசை நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. वस्तु लोभ हमारे घर के अंदर नहीं आना है। சாபத்தீடான பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. श्रापित वस्तु हमारे घर के अंदर नहीं आना है। பொய் நாவினால் சம்பாதித்த பொருள் நம்ம வீட்டுக்குள்ள வரக்கூடாது. झूठ से कमाने वाली बातें हमारे अंदर नहीं आना है। இப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம வீட்டுக்குள்ள வறுமையானால் ये सभी चीजें वस्तु हमारे घर के अंदर आएंगे, நம்முடைய வீட்டுக்குள்ள சமாதானம் இழந்து போகும். उनके घर के अंदर शांति नहीं रह पाएगी। தேவ சித்தத்தை விட்டு விலகி போனால் अगर परमेश्वर की इच्छा से दूर हो गए, யோனாவை போல வாழ்க்கையில கொந்தளிப்பு உண்டாகும். योना के समान अपने जीवन पे आंधी आएगी, பொருள் நஷ்டம் உண்டாகும். वस्तु में नष्ट होगी। ஆனா நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் अगर हमारा घर शांति पूर्वक रहना है तो தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துல வாசிக்கிறோம். हम शास्त्र में पढ़ते हैं, வேதத்தில் வாசிக்கிறோம். शास्त्र में पढ़ते हैं, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने अब्राहम को देखकर कहा, ஆபிரகாமே நீ எழுந்து புறப்பட்டு अब्राहम तू उठकर मेरे साथ நான் चल, வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நீ புறப்பட்டு போ. जो प्रतिज्ञा वचन दिया उसके अनुसार चल। இரண்டாவது முறை சொல்லுகிற ஒரு வார்த்தை, दूसरी बार फिर से एक बातें बोलता है। ஆபிரகாம் கர்த்தர் குறித்த இடத்துக்கு வந்தார். अब्राहम ने जो परमेश्वर ने नियुक्त किया था उस जगह पर आया। அந்த வந்த உடனே वहां पर आते ही அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி वहां पर वेदी बनाकर கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். परमेश्वर को पूजा किया, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். परमेश्वर की उपासना किया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவம் இந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்தது. परमेश्वर को पहला स्थान देने के लिए अब्राहम के पास था। கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், परमेश्वर ने अब्राहम को देखकर कहा, நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியையும் मैं ஆசீர்வதிப்பேன். तुझे भी आशीर्वाद दूंगा और तेरे वंशों को भी आशीर्वाद दूंगा। நீயும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன் சந்ததியும் ஆசீர்வாதமாய் இருக்கு. तू आशीर्वाद रहेगा और तेरे वंश लोग भी आशीर्वाद से रहेंगे। எவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? परमेश्वर किसे आशीर्वाद देता है? கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर को जो पहला स्थान देता है उसे परमेश्वर आशीर्वाद देता है। கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களையும் அவருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் जो ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर को पहला स्थान देते हैं उसे भी और उसके बच्चों को भी परमेश्वर आशीर्वाद करता है। நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? हम परमेश्वर को पहला स्थान देते हैं, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? परमेश्वर को पहला स्थान देते हैं। தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हमें अपने आप को जांच कर देखना है। ஆண்டவருக்கு முதலிடம், परमेश्वर को पहला स्थान, ஆண்டவருக்கு முதலிடம், परमेश्वर को पहला स्थान, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर को पहला स्थान देना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆரம்ப நாட்கள்ல हम प्रारंभ के दिनों पर விசுவாச சகோதரிமார்கள் विश्वासी बहन लोग சமையல் பண்ணும்போது अपने भोजन बनाते समय ஒரு பிடியரிசி என்று சொல்லி ஒன்னு எடுத்து வச்சிருவாங்க. अपना पहला एक मुट्ठी कर उठाकर अलग रखते थे। சாப்பாட்டுக்கு அரிசி அளந்து எடுத்து भोजन के लिए एक चावल को नाप कर ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தாங்கன்னா अगर एक ग्लास नाप कर उठाएंगे, அது தண்ணில போடுறதுக்கு முன்பாக उसे पानी में डालने के पहले அதுல ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்துருவாரு. उसमें से एक मुट्ठी चावल उठाकर अलग रख देते हैं। அதுக்கு பேர் பிடியரிசி. उसको
मुट्ठी का चावल कहते हैं। அந்த பிடி அரிசி கொஞ்சம் ஜாஸ்தி சேர்ந்த உடனே मुट्ठी का चावल जो एक बढ़ने पर அத கொண்டு கோயில்ல கொண்டு வச்சிருவாங்க. उसे मंदिर में लेके आकर रख देते हैं। அது அவர்கள் நினைக்கிற முதற் பலன். वो सोचते हैं कि ये पहला फल है। வயல் விளைஞ்சுதா अगर अपने खेती पर उत्पन्न हुआ है, முதல்ல நெல் எடுத்து पहला उस गेहूं को उठाकर அதுல பச்சரிசியில மாவு இடிச்சு उसे चावल में आटा बनाकर அதுல கருப்பட்டி தேங்காய் எல்லாம் போட்டு उसमें गुड़ सब डालकर அத முட்டை பிடிச்சி उसे पकड़कर கோயில்ல கொண்டு வைப்பாங்க. अपने चर्च में लेके आकर रखते हैं। கோழி முட்டை விட்டுதுன்னா अगर मुर्गी पहला अंडा दे, முதல் முட்டை கர்த்தருடைய ஆலயத்துல पहला अंडा लेके आकर परमेश्वर के मंदिर पर, எங்க வாழ்க்கையில அங்க அனுபவித்ததை சொல்றேன். वैसा अपने जीवन पर अनुभव किया वो हमने बता रही है। முருங்கை மரத்துல முதல் காய் வந்ததா अगर शेंग के झाड़ पर पहला शेंग आए, முதல் காய் கர்த்தருடைய ஆலயத்துல पहला शेंग लेके आकर परमेश्वर के मंदिर पर, தேவனுடைய பிள்ளைகள் நாம் இப்படிப்பட்ட காரியத்துல பழக வேண்டும். ऐसे भागों पर हमें सीखना है। கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தரை நேசிக்கிற கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கிற சுபாவம் நமக்கு வேண்டும். परमेश्वर से प्रेम करना और परमेश्वर के पहला स्थान देने के लिए हमें स्वभाव होना चाहिए। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। வேதத்துல கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर ने शास्त्र में कहा है, நீங்கள் எல்லாவற்றிலும் தசமபாகம் तुम கொடுக்கிறீர்கள். सभी चीजों पे दशमांश देते हो। நீங்கள் ஜீரகத்திலும் கடுகிலும் வெந்தயத்திலும் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்கிறீர்கள். तुम जीरा और राई पे सभी चीजों पे तुम दशमांश देते हो। ஆனால் கர்த்தருடைய நீதியின் கற்பனைகளை விட்டு விடுகிறீர்கள். परमेश्वर के आज्ञा पालन से तुम दूर हो रहे हो। இவைகளை செய்யணும் அவைகளை விட்டு விடாது இருக்க வேண்டும். इसे करके और उसे छोड़ न देना। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பதினால எல்லாம் முடிந்தது என்று அல்ல. परमेश्वर को दशमांश देने से सभी चीजें हो गई कर नहीं सोचना। தசமபாகம் கொடுக்க வேண்டும். दशमांश तो देना है, கர்த்தருடைய நீதியின் கற்பனையில் நிலைத்திருக்க வேண்டும். परमेश्वर की सच्चाई और आज्ञा पर स्थिर रहना है। அதையும் செய்யணும் இதையும் செய்யணும். उसे भी करना है, इसे भी करना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் ரெண்டிலும் குறைவற்றவர்களாய் இருக்க வேண்டும். दो में भी कमी ना होना चाहिए। கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को पहला स्थान देना है। மாத்திரமல்ல, इतना ही नहीं, ஆண்டவருடைய பிள்ளைகளும் வேதத்தில் வாசிக்கும் போது हम शास्त्र में पढ़ते समय அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, वहाँ पर लिखा गया है, தாவீது எருசலேமிலே ஒரு கூடாரம் போட்டான். दाऊद एक यरूशलेम में एक तंबू बांधा, அந்த கூடாரத்துக்குள்ளே उस तंबू के अंदर தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து வைத்தார். परमेश्वर की पेटी को लेके आकर रखा। தாவீது எருசலேமிலே ஒரு கூடாரம் போட்டு दाऊद ने यरूशलेम में एक तंबू बांधकर அந்த கூடாரத்துக்குள்ளே தேவனுடைய பெட்டியை கொண்டு வைத்தார். उस तंबू के अंदर परमेश्वर के पेटी को लेके आकर रखा। அப்ப தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ளே जब दाऊद ने डाला हुआ तंबू के अंदर தேவனுடைய பெட்டி உட்கார்ந்து இருக்கிறது. परमेश्वर का संदूक बैठा हुआ है। அல்லேலூயா हालेलुया। நம்முடைய கூடாரத்துக்குள்ளே हमारे घर के अंदर தேவனுடைய பெட்டி இருக்க வேண்டும். परमेश्वर का संदूक रहना है। தேவனுடைய பெட்டி என்று சொல்லும்போது परमेश्वर का संदूक कहने पर ஆண்டவருடைய பிள்ளைகள் அந்த உடன்படிக்கை பெட்டியின் அனுபவம் நமக்கு வேணும். वो संदूक का पेटी का अनुभव होना चाहिए। அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே वो संदूक के पेटी के अंदर தேவனுடைய பிள்ளைகள் தூப கலசம் இருந்தது. वहाँ उसके अंदर धूप था, தூப கலசம் धूप का पात्र था। அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே उस पेटी के अंदर கற்பலகைகள் இருந்தது. उसमें आज्ञा के पत्थर थे, மன்னா வைக்கப்பட்ட பொற்கலசம் இருந்தது. मन्ना को रखा हुआ वो पात्र थे। இதெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள वो இருந்தது. सभी संदूक के पेटी के अंदर था। முதலாவது ஆரோனின் துளிர்த்த கோல், पहला आरून का छड़ी, இரண்டாவது கற்பலகைகள், दूसरा आज्ञा है, மூன்றாவது तीसरा மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். मन्ना रखा हुआ पात्र। இந்த மூன்று பொருளும் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள வைத்து பாதுகாக்கப்பட்டது. ये सभी चीजें संदूक के पेटी के अंदर रखा हुआ था। இந்த உடன்படிக்கை பெட்டி தாவீது கட்டின கூடாரத்துக்குள்ள கொண்டு வைத்தார். ये संदूक की पेटी दाऊद ने बनाया हुआ खंबे के अंदर था। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால் अगर हमारा घर शांति समाधान के साथ रहना है तो ஆரோனின் கோல் துளிர்த்த போது हारून का छड़ी जब भी फूला, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த முறுமுறுப்பை ஒழித்து விட்டார். इसराइल लोगों के अंदर जो कुड़कुड़ाहट था उसे परमेश्वर ने तोड़ दिया। நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால் अगर हमारे घर के अंदर शांत समाधान होना है तो தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பு நம்மை விட்டு அகல வேண்டும். कुड़कुड़ाना हमारे अंतर से दूर होना है। அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால் अगर हमारे घर के अंदर शांति होना है तो ஆண்டவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு ஜீவிக்க வேண்டும். परमेश्वर की आज्ञाओं को हमें जानकर हमें उसे पूछा करना பழைய है। பாட்டு காலத்திலே கர்த்தர் 10 கற்பனைகளை எழுதி கொடுத்தார். पुराने नियम पे परमेश्वर ने 10 आज्ञा को लिख कर दी थी। அந்த 10 கற்பனைகளை கைக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று நினைத்து उस 10 आज्ञाओं को हमें उसे कठिन कर समझकर புதிய பாட்டு காலத்தில் வாழுகிற தேவ பிள்ளைகளுக்கு नए नियम में जो जी रहे उस लोगों को அந்த 10 கட்டளைகளை சுருக்கி எழுதி उस 10 आज्ञाओं को भी छोटा करके ரெண்டே ரெண்டு கற்பனைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். दो ही आज्ञा परमेश्वर ने हमारे लिए दिया है। ரெண்டே ரெண்டு கற்பனை. दो ही आज्ञा, இந்த ரெண்டு கற்பனைகளை கைக்கொள்ளணும். दो आज्ञा को हमें पालना है। முதல் கற்பனை, पहली आज्ञा, உன் தேவனாய கர்த்தரிடத்தில் तू अपने परमेश्वर से உன் முழு இருதயத்தோடும்
இருதயத்தோடு तेरे पूरे मन से, உன் முழு ஆத்மாவோடு तेरे पूरे मन உன் से, முழு மனதோடு तेरे पूरे शरीर அன்பு से கூர்வாயாக அன்பு கூர்வாயாக प्रेम से रहो। கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறணும். परमेश्वर से तुम पूरे मन से, पूरे आत्मा से, पूरे बल से प्रेम से रहो। இரண்டாவது, दूसरा, உன்னிடத்தில் நீ எப்படி அன்பா இருக்கிறாயோ तेरे पास तो जिस प्रकार से प्रेम से रहता है, அந்தபடியே பிறனிடத்திலும் அன்பா இருப்பாயா. दूसरे के पास भी उसी प्रेम से रहना। இந்த ரெண்டே கற்பனை. ये दो ही आज्ञा। தேவனுடைய பிள்ளைகள் முறுமுறுப்பை விட்டு அகற்ற வேண்டி, कुड़कुड़ाना अपने हाथ से हटना है, முறுமுறுப்பை நம்ம விட்டு விலக்க வேண்டி, कुड़कुड़ाहट को हमारे हाथ से हटना है, கர்த்தரை நேசிக்க வேண்டி, परमेश्वर से प्रेम करना है, நம்மை நேசிப்பது போல மற்றவர்களை நேசிக்க வேண்டி, अपने आप को जिसे प्रेम करते उसी प्रकार दूसरे से प्रेम करना है। மாத்திரமல்ல उतना ही नहीं, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திர, मन्ना रखा हुआ पात्र, இந்த மன்னா என்பது வேத வசனத்தை குறிக்கிறது. ये मन्ना जो है वचन को कहलाता है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால், अगर हमारा घर शांति से रहना है तो நம்முடைய வீட்டுக்குள்ளே வசன போர்டு தொங்கணும். हमारे घर के अंदर वचन का बोर्ड लटकाना है। நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்க வேண்டுமானால், हमारा घर शांति से रहना है तो நம்முடைய இருதயம் வசனத்தினால் நிறைந்திருக்கணும். अपना मन वचन से भरना है। வசனத்தினால் இருதயம் நிறைய வேண்டுமானால், वचन से मन भरना है तो தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும். हमें पवित्र शास्त्र को अधिक प्रेम करना है, வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். शास्त्र को बहुत सा पढ़ना है। அப்ப ஆண்டுடைய பிள்ளைகளுடைய கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டுமானால், परमेश्वर के लोग के घर के अंदर शांति रहना है तो நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर को पहला स्थान देना है, முறுமுறுப்பை நம்ம விட்டு அகற்றணும். कुड़कुड़ाहट को हमसे दूर करना है, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு ஜீவிக்கணும். परमेश्वर की आज्ञा का पालन करना है, வேத வசனம் நம்முடைய கூடாரத்தில் நிறைந்து இருக்கணும். परमेश्वर का वचन अपने घर पर पूरा भरा हुआ रहना है, வேத வசனம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பி இருக்கணும். परमेश्वर का वचन हमारे मन पर भरा हुआ रहना है। இப்படிப்பட்ட சுபாவங்கள் குணாதிசயங்கள் நமக்குள் இருக்கும்போது, ऐसा स्वभाव और गुण हमारे अंदर रहने पर தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்கு. अपना घर शांति समाधान से रहेगा, நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்கு. अपना घर शांति से रहेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டாய். अपने निवास स्थान को देखते समय कोई कमी न होगी। தேவனுடைய பிள்ளைகள் வாசஸ்தலம் என்று எடுத்துக்கொள்ளும் போது अपने निवास स्थान करके कहा जाए तो அது அது பெரிய காரியங்கள். वो एक बड़ी बात है। ஆண்டுடைய பிள்ளைகள் இது கத்துக்கு சித்தமான பிறகு தியானிப்போம். परमेश्वर की इच्छा होगी तो उसे बाद में ध्यान करेंगे। வாசஸ்தலம், निवास स्थान, வாசஸ்தலம் என்பது கர்த்தர் குடியிருக்கிற இடம். निवास स्थान कहा गया तो परमेश्वर जहाँ पर ठहरता है वो जगह। வாசஸ்தலம் என்பது நாம் குடியிருக்கிற இடம். निवास स्थान कहा जाए तो हम जहाँ पर रहते हैं वही जगह। நீ குடியிருக்கிற வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவே காண மாட்டாய். तो जिस निवास स्थान पर रहता है वहाँ पर तुम देखोगे तो कुछ कमी ना पाओगे। நம்முடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் பார்க்கும்போது அந்த வாசஸ்தலம் அழகா இருக்கணும். उस निवास स्थान को परमेश्वर देखते समय वो सुंदर रहना है। பாலாக் ராஜா, பாலாம் बालक राजा இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி பிலேயாமை அழைத்து அனுப்பினார். इस्राएल लोगों को श्रापित करना है कर भविष्यद्वक्ता को बुलाया। இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி தான் பிலேயாம் போனார். बिलेयाम जो है वो इस्राएल लोगों को श्रापित करने के लिए ही गया था। அவன் சபிக்கணும்னு வாயை திறக்கும் போது वो श्रापित करने के लिए अपना मुंह को खोला, அவனுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிறது. उसके मुंह से आशीर्वाद भरे बातें ही निकल रही थी। அப்போ இந்த பிலேயாம் சொல்லுகிறார், अब ये बिलाम कहता है, இஸ்ரவேலே உன் கூடாரங்கள், ये इस्राएल तेरे अपने तंबुओं पर, இஸ்ரவேலே யாக்கோபே உன் கூடாரங்கள், याकूब के तंबू, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள், इस्राएल तेरे निवास स्थान எவ்வளவு அழகானவைகள், कितने ही सुंदर है, எவ்வளவு அழகானவைகள். कितने ही सुंदर है। தீர்க்கதரிசி பிலேயாம் சொல்லுகிறார், भविष्यद्वक्ता बिलाम कहता है, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். परमेश्वर ने दिया बात बोलता है, கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறார், आंख खोला हुआ व्यक्ति बोलता है, யாக்கோபே உன் கூடாரம், याकूब तेरे तंबू, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலம், इस्राएल तेरे निवास स्थान எவ்வளவு அழகா இருக்கிறது, कितना ही सुंदर है, எவ்வளவு அழகா இருக்கிறது. कितना ही सुंदर है। தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாசஸ்தலம் அழகா இருக்க காரணம், अपना निवास स्थान सुंदर रहने का क्या कारण है? தேவன் அது நடுவிலே இருக்கிறார். परमेश्वर उसके बीच पर है, தேவன் அது நடுவிலே இருக்கிறார். परमेश्वर उसके बीच में है। மோசே கட்டின ஆசரிப்பு கூடாரம் मूसा ने जो विश्राम का तंबू बनाया அது மத்தியிலே இருந்தது. वो बीच में था। அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் वो विश्राम के तंबू के घूमकर 12 கோத்திரங்கள் 12 गोत्र சுற்றி வரை தங்கள் கூடாரங்களை போட்டிருந்தார்கள். उसे फेर उसके घूमकर वहां पर अपने तंबू को डाले थे। எல்லா கோத்திரத்தாருடைய கூடாரங்கள் சுற்றி இருக்க वो
गोत्र के सभी तंबू उसे घेर कर रहकर, மோசே உண்டாக்கின ஆசரிப்பு கூடாரம் मूसा ने जो निकाला था विश्राम का तंबू அவைகளுக்கு மத்தியிலே இருந்தது. उनके बीच में था। அவைகளுக்கு மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம் இருந்தபடியினால் उनके बीच में विश्राम का तंबू होने के कारण பிலேயாம் மலையிலிருந்து பார்க்கும்போது சொல்லுகிறார், बिलाम जो है वो पर्वत के ऊपर रहकर खड़े रहकर देखते समय, யாக்கோபே உன் கூடாரங்களே, याकूब तेरे सभी तंबू है, இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களே, इस्राएल तेरा निवास स्थान எவ்வளவு அழகா இருக்கிறது, कितना ही सुंदर है, எவ்வளவு அழகா இருக்கிறது. कितना ही सुंदर है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம் நடுவிலே வாசமாய் இருக்க வேண்டும். परमेश्वर हमारे बीच पर रहना है, கர்த்தர் நம்முடைய நடுவிலே வாசமாய் இருக்க परमेश्वर வேண்டும். हमारे बीच में रहना है। ஒன்றை அறிந்து கொள்ளுவோம், एक चीज को जान लेना நம்முடைய है, கூடாரம் சமாதானத்தோடு இருக்க வேண்டும். अपना घर शांति समाधान से रहना है, நம்முடைய வாசஸ்தலத்துல குறைவு இருக்க கூடாது. हमारे निवास स्थान में कहीं कमी न होना है, நம்முடைய கூடாரத்திலே சமாதானம் இருக்க வேண்டுமானால் हमारे घर पर शांति रहना है। तो தேவனுடைய பிள்ளைகளின் விக்கிரகம் நம்முடைய கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. मूर्ति हमारे घर के अंदर नहीं आना है, பொருளாசை நம்முடைய கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. वस्तु लोभ हमारे घर के अंदर नहीं आना है, சாபத்தீடான பொருள் நம்முடைய கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. श्रापित वस्तु हमारे घर पर नहीं आना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். हमें पूरे ध्यान पूर्वक से रहना है, பொய் உதடினால் சம்பாதித்த பொருள் நம்முடைய கூடாரத்துக்குள்ள வரக்கூடாது. झूठ से कमाया हुआ वस्तु हमारे घर के अंदर नहीं आना है। மாறாக பதிலாக इसके बदले में நாம் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को हमें पहला स्थान देना है, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். परमेश्वर को पहला स्थान देना है, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். परमेश्वर की इच्छा को जान लेना है, தேவ சித்தத்தை மறந்து நம் தேவனை விட்டு தூரம் போக கூடாது. परमेश्वर की इच्छा को भूल कर हम दूर नहीं जाना है, நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் குறித்து உறுதியாக இருக்க வேண்டும். अपने बुलाहट और चुने हुए को हमें स्थिर देखना है। இப்படி இருப்பது மட்டுமல்ல, इतना ही रहना बल्कि इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகளும் குடியிருக்கிற கூடாரத்துக்குள்ள வேத வசனம் நிறைந்திருக்கணும். हम जहाँ पर रहते हैं उस घर पर एक वचन भरना है, கூடாரத்துக்குள்ள முறுமுறுப்பு இருக்க கூடாது. उस घर पर कुड़कुड़ाहट नहीं रहना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வேத வசனத்தினால் இருதயம் நிறைந்திருக்க வேண்டும். वचन से अपना मन भरपूर रहना है, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜீவிக்க வேண்டும். परमेश्वर की आज्ञा को पालन कर कर जीना है। இப்படி எல்லாம் நாம் வாழ்ந்தால் ये सभी चीजों को हम जिएंगे, நம்முடைய கூடார சமாதானத்தோடு இருக்கும். अपना घर शांति समाधान से रहेगा। நம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது अपने निवास स्थान को देखते समय அதுல குறைவில்லாது இருக்க उसमें வேண்டுமானால் कोई कमी नहीं रहना है, तो தேவன் நம் நடுவில வாசம் பண்ணணும். परमेश्वर हमारे सम्मुख पर रहना है, தேவன் நம் நடுவில வாசம் பண்ணணும். परमेश्वर हमारे बीच पर रहना है। கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணும்போது परमेश्वर हमारे बीच पर निवास करते समय நம்முடைய கூடாறு अपना घर, நம்முடைய கூடாறு हमारा घर கர்த்தருடைய பார்வையில் परमेश्वर के नजर पे அது மிகவும் அழகுள்ளதா वो இருக்கிறது. बहुत ही सुंदर दिखेगा, மிகவும் அழகுள்ளதா இருக்கிறது. बहुत ही सुंदर दिखेगा। இப்படி தேவனுடைய பார்வைக்கு நம்முடைய கூடார அழகுள்ளதா இருக்குமேயானால் ऐसा परमेश्वर के नजर पे अपना घर सुंदर रहेगा, तो நம்முடைய கூடாரத்தை விசாரிக்கும் போது அங்க ஒரு குறைவும் இருக்காது. हमारे घर को देखते समय उसमें कोई भी कमी ना होगी। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா हालेलुया। நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். सभी लोग घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் सभी படியிடுவோம். घुटने में आएंगे। கர்த்தருடைய கூடாரத்தை ஆசீர்வதிக்க परमेश्वर வேண்டும். अपने आशीर्वाद देना है। நாம் குடியிருக்கிற வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க हम जहाँ வேண்டும். पर रहते हैं उस निवास स्थान को परमेश्वर आशीर्वाद करना है। நாம் குடியிருக்கிற கூடாரத்துக்குள்ளே சமாதானம் இருக்கணும். हम जिस घर पे उसमें शांति समाधान हो, நாம் குடியிருக்கிற வீடு கர்த்தருடைய பார்வைக்கு அழகா हम இருக்கணும். जिस घर पर रहते हो परमेश्वर की नजर पर सुंदर रहे। ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, हम परमेश्वर को देख कर कहेंगे, ஆண்டவரே பொருளாசை என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. वस्तु लोग मेरे घर के अंदर नहीं आना है, சாபத்தீடான பொருள் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. श्रापित वस्तु मेरे घर पर नहीं आना है, பொய் நாவினால் சம்பாதிக்கிற பொருள் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. झूठ से कमाया वस्तु मेरे घर पर नहीं आना है, முறுமுறுப்பு என் கூடாரத்தை விட்டு அகலட்டு. कुड़कुड़ाना मेरे घर से दूर हो जाए, முறுமுறுப்பு என் கூடாரத்தை விட்டு அகலட்டு. कुड़कुड़ाना मेरे घर से दूर हो जाए। வேத வசனம் என் இருதயத்தில் நிரம்பி இருக்கட்டு. परमेश्वर का वचन मेरे मन पर भरपूर से रहे, வேத வசனம் என் கூடாரம் எங்கிலும் இருக்கட்டு. परमेश्वर का वचन मेरे घर पर बसे रहे। ஆண்டவரே என் ஜெபம் உம்முக்கு முன்பாக வரட்டு. मेरी प्रार्थना तुम्हारी और आने दो, கற்பனைகளை கை கொண்டு ஜீவிக்க கிருபை தாரு. आज्ञा को पालन कर कर जीवन जीने के लिए मुझे என் सहायता कीजिए। வாசஸ்தலத்தை நான் விசாரிக்கும் போது, मेरे निवास स्थान को मैं देखते நான் समय, குடியிருக்கிற கூடாரத்தை விசாரிக்கும் போது मैं जो जिस जगह पर रहता हूँ उस घर को देखते समय எனக்கு எந்த நன்மையும் குறைவு இருக்க கூடாது. घर ஆண்டவரே को कोई भी कमी ना रहे, எந்த परमेश्वर நன்மையும் குறைவு இருக்க கூடாது. कोई भी भलाई कमी ना हो। ஆனபடினாலே इसलिए என்னுடைய கூடாரு, मेरा घर, என்னுடைய வாசஸ்தலம் हमारा निवास स्थान உம்முடைய பார்வைக்கு முன்பாக तुम्हारे नजर के सामने அது அழகா இருக்கணும். वो बहुत सुंदर रहना है, அது அழகா वो இருக்கணும். बहुत सुंदर रहना है। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாசஸ்தலம் கர்த்தருக்கு முன்பாக அழகா இருக்கணும். अपना निवास स्थान परमेश्वर के सम्मुख पर सुंदर रहना நம்முடைய है, வாசஸ்தலம் கர்த்தருக்கு முன்பாக அழகா இருக்க अपना வேண்டுமானால் निवास स्थान परमेश्वर के सम्मुख पर सुंदर रहना है, तो தேவன் நம் நடுவில் வாசம் பண்ணணும். परमेश्वर हमारे बीच पर निवास करना है, நம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ள தேவன் உலாவணும். हमारे निवास स्थान में परमेश्वर टहलना है, நம்முடைய வாசஸ்தலத்துக்குள்ள தேவன் அசைவாடணும். परमेश्वर हमारे सामने टहलना है। எல்லாரும் ஆண்டவரை
நோக்கி பார்ப்பேன். सभी परमेश्वर की ओर देख करेंगे, எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். परमेश्वर की ओर देखेंगे। ஆண்டவரே என் கூடாரம் சமாதானத்தோடு இருக்கணும் ஐயா. मेरा घर शांति से रहना है, என் வாசஸ்தலத்திலே குறைவு இருக்க கூடாது. मेरे निवास स्थान में कोई कमी नहीं रहना है। உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம். आपका आशीर्वाद परिपूर्ण आशीर्वाद है, உம்முடைய ஆசீர்வாதம் வேதனை இல்லாத ஆசீர்வாதம். आपका आशीर्वाद में कोई दुख नहीं है, உம்முடைய ஆசீர்வாதம் நித்திய காலமாய் நிலைநிற்கிற ஆசீர்வாதம். आपका आशीर्वाद नित्य तक हमारे साथ रहता है। இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஆண்டவரே. वो आशीर्वाद मुझे चाहिए परमेश्वर। இன்றைக்கு என் கூடாரம் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. आज मेरा घर शांति को नहीं रखा है, என் வீட்டுக்குள்ள என் இருதயத்திலே சமாதானம் இல்ல. मेरे मन के अंदर शांति नहीं है, என் வீட்டுக்குள்ள சமாதானம் இல்ல. मेरे घर के अंदर शांति नहीं என் है, வீட்டுக்குள்ள கொந்தளிப்பு. मेरे घर के अंदर तूफान है। ஆண்டவரே இவைகள் எல்லாம் என்னை விட்டு மாறணும் ஆண்டவரே. ये सभी चीजें मेरे से दूर होना है, இவைகள் எல்லாம் மாறணும். ये सभी चीजें बदलना है। ஆண்டவரே நான் உமக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर में तुम्हें पहला स्थान देना है। இந்த நாள் முதல் आज से உமக்கு முதலிடம் கொடுக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. मैं तुम्हें पहला स्थान देने के लिए चाह रहा हूँ, உமக்கு முதலிடம் கொடுக்க விரும்புகிறேன். मैं तुझे पहला स्थान देना चाहता हूँ, என்னை விட்டு முறுமுறுப்பை அகற்ற விரும்புகிறேன். मेरे से कुड़कुड़ाहट को दूर करना चाह रहा हूँ, முறுமுறுப்பு என்னை விட்டு அகலட்டு. कुड़कुड़ाहना मेरे से दूर हो जाए। எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். सभी लोग आप परमेश्वर को सौंपेंगे, கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். परमेश्वर से प्रार्थना करेंगे, வாய் திறந்து ஜெபியுங்க. मुंह खोलकर प्रार्थना करेंगे। கர்த்தர் உங்கள் கூடாரத்தை சமாதானம் உள்ளதாய் மாற்றுவார். परमेश्वर तुम्हारे घर को शांति में बदल देगा, கர்த்தர் உங்கள் வாசஸ்தலத்தை குறைவில்லாமல் நடத்துவார். परमेश्वर तुम्हारे निवास स्थान को कभी कमी न रखेगा, உங்கள் கூடாரம் உங்கள் வாசஸ்தலமே परमेश्वर तुम्हारे घर को और तुम्हारे निवास स्थान को கர்த்தருடைய பார்வைக்கு அழகா இருக்கு. परमेश्वर की नजर पर सुंदर रहेगा, கர்த்தருடைய பார்வைக்கு அழகா இருக்கு. परमेश्वर की नजर पर सुंदर रहेगा, தேவன் நடுவிலே வாசம் பண்ணுவார். परमेश्वर तुम्हारे बीच में टहलेगा, தேவன் நடுவிலே உலாவுவார். परमेश्वर तुम्हारे बीच में निवास करेगा। தேவனுடைய பிள்ளை உன் அஸ்திபாரம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் போடப்படும் போது तेरा नींव जो भी परमेश्वर के ऊपर रहेगा, எப்பேற்பட்ட பெருமழை பெய்தாலே, कितना ही बड़ा बारिश आने पर, எப்பேற்பட்ட பெருங்காற்று வீசினாலே, कितना ही बड़ी आंधी आने पर, எப்பேற்பட்ட பெருவெள்ளம் வந்தாலே, कितना ही बड़ी तूफान आने पर, தேவனுடைய பிள்ளை உன் கூடாரம் அசையாது. तेरा तंबू कभी नहीं हिलेगा, உன் கூடாரத்துக்குள்ள கொந்தளிப்பு வராது. तेरे घर के अंदर कोई समस्या नहीं होगी, உன் கூடாரத்துக்குள்ள முறுமுறுப்பு வராது. तेरे घर के अंदर कोई भी कुड़कुड़ाहट नहीं உன் होगी, சமாதானத்தை நீ இழந்து போக तू तेरे மாட்டாய். समाधान को नहीं खोएगा। உன் அஸ்திபாரம் யார் மேல் तेरा போடப்பட்டிருக்கிறது? नींव किसके ऊपर डाला गया है? உன் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் तेरा போடப்படுமேயானால் नींव अगर मसीह के ऊपर डालेंगे, தேவனுடைய பிள்ளை உன் கூடாரம் அசையாது. तेरा कभी घर हिलेगा नहीं, உன் கூடாரம் அசையாது. तेरा घर कभी हिलेगा नहीं, உன் வாசஸ்தலம் அசையாது. तेरा निवास स्थान कभी हिलेगा नहीं। உன் அஸ்திபாரம் கிறிஸ்துவின் மேல் இருக்கும்போது अगर तेरा नींव मसीह के ऊपर रहेगा, நீ குடியிருக்கிற வீட்டுக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணுவார். तो जिस घर पे रहता है परमेश्वर उस पर निवास करेगा, கர்த்தர் உலாவுவார். परमेश्वर निवास करेगा, சமாதானத்தை தருவார். शांति को देगा, குறைவில்லாத ஆசீர்வாதத்தை தருவார். बिना कमी का आशीर्वाद को देगा। எல்லாரும் கரங்களை தட்டி கத்தக்க நன்றி सभी செலுத்துவேன். लोग ताली बजाकर परमेश्वर की महिमा करेंगे, எல்லாரும் கரங்களை தட்டி கத்தக்க நன்றி सभी लोग ताली செலுத்துவேன். बजाकर परमेश्वर की महिमा करेंगे। Hallelujah, 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 hallelujah. ஓரி கபலரவ ஷலவரவ தூரவரவரவரவரவ ஈவலரவ ஷலவரவ தூரவரவரவரவரவ ಈ ಬಬಕವ ಶಮ ಕಂದರಿ ದೇಕಂದರ ಬಹುಕರ ಬೌರಿ ಕಂದರವದಿ ಓಮಗ ದೇದಶಲ ರಿಬಾಲರವ ಶಲವರವರವರವ ಈ ಬಬಕವ ಶಮ ಕಂದರಿ ದೇಕಂದರ ಬಹುಕರ ಬೌರಿ ಕಂದರವದಿ ಮಹಿಮೆ 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 தேவ மகிமை மத்தியில இறங்கட்டுமையா. பரலோகத்தின் தேவன் நடுவிலே வாசம் பண்ணுவீராக. ஆவியான மத்தியிலே உலாவுவீராக. கர்த்தர் எழுந்தருளுவீராக. ஆண்டவர் மகிமையாய் வெற்றி சிறப்பீராக. க்ளோரி மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பு. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. धन्यवाद. உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர். तुम्हारे तंबू में डेरे में शांति पाओगे. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். जब तुम्हारे निवास स्थान की सुधि होगी तो उसमें कोई कमी न होगी. என்று கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக परमेश्वर ने हमारे लिए दिया हुआ इस प्रतिज्ञा के लिए ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 धन्यवाद. நாம் கேட்ட வேத வசனத்தின்படியே ஜீவித்து हम जो वचन सुना उसी के अनुसार जीकर கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள परमेश्वर के वचन के आशीर्वाद को पाने के ஆண்டவர் लिए அனுகிரகம் செய்யும்படியாய் परमेश्वर अनुग्रह करने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद धन्यवाद. கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணி கொடுத்து தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களையும் परमेश्वर के नाम की महिमा के लिए हर एक ने दिए हुए हाथों की कमाई के लिए दान के लिए கர்த்தர் ஆசீர்வதித்து வர வர விருத்தியடைய பண்ணும்படியாக परमेश्वर उनके
आपके हाथों की कमाई को आशीष करके लगातार बढ़ोतरी और प्रगति देने के लिए। நீதிமானுடைய கூடாரம் செழிக்கும் என்று சொன்ன ஆண்டவர் जो परमेश्वर ने कहा कि धर्मियों की ढेरे जो हरा भरा होगा, பிள்ளைகளை நீர் செழிக்க பண்ணுவீராக. प्रभु परमेश्वर आप अपने बच्चों को कुशल से रखिए, நல்ல நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी भला नाम महिमा हो எங்களை जाए। தாழ்த்தி உடைய கரங்களில் हमें அர்ப்பணிக்கிறோம். नम्र होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே ये मेरे கர்த்தரை मनियों को ஸ்தோத்திரி. धन्य जो कुछ मुझ में उसके நாமத்தை नाम को ஸ்தோத்திரி. धन्य के, इन ये मेरे आत्मावे मन यहोवा को कतरे धन्य के, कत्ते उसके से किए सगल किसी भी वारल उपकार को मरवादे. नहीं भूलना। நம்முடைய आमीन। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अन्योन्य सहभागिता இன்று என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட हमारे இருப்பதாக. सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।